சோ நான் கண்டினியூ பண்றேன். சோ அதனால இந்த வருமான செலவுன்னு சொல்றது நாளாந்த ஏற்படக்கூடிய செலவுகள். இன்கம் ஸ்டேட்மெண்ட் போடுற எல்லா எக்ஸ்பென்சஸும் வருமான செலவு. அதுல போற எல்லா எக்ஸ்பென்சஸும் வருமான செலவு நாளாந்த ஏற்படக்கூடிய அடிக்கடி ஏற்படக்கூடியது. சோ அது வந்துட்டு வருமான செலவு. அந்த வருமான செலவுகள் எல்லாமே இன்கம் ஸ்டேட்மெண்ட்ல கட்டுப்படும். ஆனா மூலதன செலவு வந்துட்டு இன்கம் ஸ்டேட்மெண்ட்ல வராது. இது வந்துட்டு அந்த குறிப்பிட்ட சொத்தோட நம்ம கூட்டி காட்டணும். ஆல்ரெடி இருக்குமெண்டா அதோட உற்பத்தி திறன் கூடுமெண்டா அந்த சொத்தால செய்யற செலவால அந்த செலவு வந்துட்டு அந்த நிலையான சொத்தோட கூட்டி காட்ட வேண்டும். கொள்வனவு செய்வோம், புதுசா கொள்வனவு செய்வோம்டா அந்த குறிப்பிட்ட கணக்கு உருவாக்கணும். ஆல்ரெடி இருக்குமெண்டா அந்த உற்பத்தி திறன் கூடுமெண்டா அந்த செலவு வந்துட்டு அந்த நிலையான சொத்தோட கூட்டி காட்டப்பட வேண்டும். சோ இதான் வந்துட்டு ஏற்படக்கூடிய மூலதன செலவு மற்றும் வருமான செலவு. அதே மாதிரி மூலதன வருமானம் ரெவன்யூ இன்கம், இது செலவை பத்தி தானே சொல்லியிருக்கேன். மூலதன வருமானம் கேபிட்டல் இன்கம், இது கேபிட்டல் எக்ஸ்பென்சஸ் அந்த ரெவன்யூ எக்ஸ்பென்சஸ் வந்துட்டு சொல்லியிருக்கிறேன். மற்றது வந்துட்டு நான் இதுல போடல வந்துட்டு. சோ அதை நான் சொல்றேன் வந்துட்டு மூலதன வருமானம் கேபிட்டல் இன்கம் ரெவன்யூ இன்கம், இது ரெண்டு வந்துட்டு சேம் எக்ஸ்பென்சஸ் வந்துட்டு சொல்லப்படுது. அடுத்தது இன்கத்தையும் நம்ம எப்படி பிரிக்கலாம்டா கேபிட்டல் இன்கம் ரெவன்யூ இன்கம். ஓகே, சோ இந்த மூலதன கேபிட்டல் இன்கம் சொல்றது வந்துட்டு நிலையான சொத்து சம்பந்தப்பட்டது. நிலையான சொத்தை நம்ம விற்பனை செய்தோம்டா, நிலையான சொத்தை விற்பனை செய்து கிடைக்கின்ற இலாபம் வந்துட்டு விற்பனை செய்வதனால கிடைக்கிற இலாபம். அடுத்தது வந்துட்டு மீள் மதிப்பீடு செய்வோம். இருக்கிற சொத்தை வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட இயர்ல எண்டுல வந்துட்டு அதை மீள் மதிப்பு அதுல இப்ப கரண்டா எவ்வளவு அதுல பெருமதி இருக்குன்னு சொல்லி போட்டு மீள் மதிப்பீடு செய்வோம். மீள் மதிப்பாட ஏற்படக்கூடிய இலாபங்கள் அதெல்லாம் வந்துட்டு மூலதன வருமானம் கேபிட்டல் இன்கம் சொல்லுவோம். கேபிட்டல் இன்கம் நிலையான சொத்து. ஃபார் அன் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், கேபிட்டல் இன்கம் சொல்றது கேபிட்டலால மூலதனத்தால எந்த வகையில நம்ம மூலதனம் விட்டமோ அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய இன்கம் வந்துட்டு, அதனால கிடைக்கக்கூடிய இன்கம் வந்துட்டு மூலதன வருமானம்னு சொல்லுவோம், கேபிட்டல் இன்கம் சொல்லுவோம். ரெவன்யூ இன்கம் சொல்றோம், வருமானம் சொல்றது வருமானம் வந்துட்டு. ரெவென்யூ இன்கம் சொல்றது நார்மலா நாளாந்தம் ஏற்படக்கூடியது. நார்மலா ஏற்படக்கூடிய வருமான இன்கம் சொல்றது நாளாந்தம். ஃபார் அன் எக்ஸாம்பிள் வந்துட்டு கிடைக்கக்கூடிய கழிவுகள் நம்ம கிடைக்கலாம். ஃபார் அன் எக்ஸாம்பிள் நம்ம பொருளை கொள்வனவு செய்தோம்னா கழிவுகள் பெற்ற கழிவுகள், அல்லது நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒரு வருமானம் ஏதாவது வழியில வந்துட்டு வருமானம் நம்மளுக்கு கிடைக்குமெண்டா நாளாந்த நடவடிக்கை மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானங்கள் எல்லாமே ரெவன்யூ இன்கமாக கன்சிடர் பண்ணப்படும். கேபிட்டல் இன்கம் சொல்றது கேபிட்டல் நிறுவனத்துள்ள கேபிட்டல் மூலமாக வந்துட்டு கேபிட்டலால நம்ம என்னமாய் முதலீடு செய்தோமோ என்ன நம்மகிட்ட இருக்குதோ அதை வந்துட்டு அதன் மூலமாக நீண்ட ஆயுள கொண்டதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானங்கள். ஒரு நிலையான சொத்தை விற்பனை செய்வதால் கிடைக்கிற இலாபம், அல்லது நிலையான சொத்தை வந்துட்டு மீள் மதிப்பீடு செய்யும் பொழுது கிடைக்கக்கூடிய இலாபங்கள், அவ்வாறு கிடைக்கக்கூடியதெல்லாம் மூலதனம் உண்டா கேபிட்டல்னு உங்களுக்கு தெரியும் என்னண்டு. அதன் மூலமாக கிடைக்கக்கூடியதெல்லாம் கேபிட்டல் இன்கம் சொல்லும். நார்மலா ரெவென்யூ இன்கம் சொல்றது நாளாந்த நடவடிக்கைகளாக கிடைக்கக்கூடிய இன்கம் வந்துட்டு. சோ இதான் வந்துட்டு எக்ஸ்பென்சஸுக்கும் இன்கமுக்கான டிஃப்ரெண்ட். இதுக்கான பதிவுகள் வந்துட்டு நான் சொல்லியிருக்கிறேன், பார்த்துக்கொள்ளுங்க. இதோட வந்துட்டு கொடுக்கல் வாங்கல கம்ப்ளீட் பண்றோம். சோ அடுத்த சாப்டரை இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர் வந்துட்டு இந்த சப்ஜெக்ட்ல வந்துட்டு மிக முக்கியமானது வந்துட்டு நம்மளுக்கு நிதி கூற்றுகள் தயாரிக்க தெரிஞ்சிருக்கும். இவ்வளவு நேரமும் பார்த்து வந்துட்டு ஆல்ரெடி நம்ம சாப்டர்ஸ்ல வந்துட்டு பார்த்து என்னன்னா ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கல் நிதி கூட்டு தயாரிக்கும் போது உங்களுக்கு தெரிந்திருக்கணும் ஒவ்வொரு செயற்பாட்டுக்குமான இரட்டைப்பதிவு வந்துட்டு நம்மளுக்கு தெரிந்திருக்கணும்.
சோ அதை வந்துட்டு அது கிளியரா இருந்தா தானே நம்ம கடைசியா தானே நம்ம ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்றோம். ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு கடைசியா தான் ப்ரிப்பேர் பண்றோம். அதுக்கு முதல் உள்ள செயற்பாடுகள் எல்லாமே ஒவ்வொரு ஸ்டெப்ஸா தான் வரணும். வந்துட்டு நம்ம நிதி கூற்றுகளை வந்துட்டு ப்ரிப்பேர் பண்றதுக்கு முதல் நிறைய ஸ்டேஜ் இருக்குது. ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலுக்குமான மூல ஆவணத்தை வந்துட்டு கலெக்ட் பண்ணணும். எவிடென்ட் என்ன எவிடென்ட் இருக்குதோ அதை வந்துட்டு நம்ம கலெக்ட் பண்ணணும். மூல ஆவணத்தை அதுக்கு பிறகு முதன்மை பதிவேட்டுல பதிவு செய்யணும். அடுத்தது வந்துட்டு பேரட்டு கணக்குல பதிவு செய்யணும். பேரட்டு கணக்கை க்ளோஸ் பண்ணித்தான் பரீட்சை மீதியை தயாரிக்கணும். பரீட்சை மீதியில இருந்துதான் நாம இந்த நிதி கூற்றை வந்துட்டு தயாரிக்கிறோம் வந்துட்டு. சோ அதுக்கு முதல் வந்துட்டு நம்மளுக்கு தெரியணும் ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலுக்குமான இரட்டை பதிவு. அதை வந்துட்டு கிளியரா வந்துட்டு இப்ப லாஸ்டா பார்த்த சாப்டர்ல வந்துட்டு நம்ம பார்த்தோம். அந்த ஒவ்வொரு முக்கியமான கொடுக்கல் வாங்கலுக்கு அதை பேஸா வச்சு எந்த கொடுக்கல் வாங்கல் வந்தாலும் உங்களுக்கு இரட்டை பதிவு செய்ய தெரிஞ்சிருக்கு. இவ்வளவு வந்து பேசிக் வந்துட்டு முக்கியமா தெரிந்து கொள்ள வேண்டிய கொடுக்கல் வாங்கல். இதுக்கு மேலதிகமா சில கொடுக்கல் வாங்கல் இருக்கு. அது வந்து ஈஸியா உங்களுக்கு விளங்கி கொள்ள முடியும். இதை நீங்க கிளியரா இருந்தீங்கன்னா மற்றதுக்கும் நீங்க இரட்டை பதிவு எவ்வாறு செய்யறன்னு நம்மளுக்கு தெரியும். சரியா? அது இரட்டை பதிவு செய்தாத்தான் மாத்திரம்தான் நம்ம நிதி கூற்றுகளை ப்ரிப்பேர் பண்ண வேண்டும். ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்துட்டு வெரி பேசிக் ஒப்ஜெக்டிவ் நோக்கம். அது இந்த சப்ஜெக்டோட நோக்கம் வந்துட்டு நம்மளுக்கு நிதி கூற்று எவ்வாறு ப்ரிப்பேர் பண்றது. நிதி கூற்றுகள் தான் வந்துட்டு முதலீடு செய்தவங்களுக்கும் நிறுவனத்துல உள்ளே இருக்கிற நபர்களுக்கும் வெளியே இருக்கிற நபர்களுக்கும் தகவல் போய் சேரக்கூடியதுதான் நிதி கூற்றுகள். நிதி கூற்றுகள் வந்துட்டு பப்ளிஷ் பண்றாங்க. ஒவ்வொரு நிறுவனம் வந்துட்டு ஒவ்வொரு கம்பெனி வந்துட்டு அதை வந்துட்டு பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு இயர் எண்டிலே வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதை வந்துட்டு நிறுவனத்துல உள்ளவர்களும் நிறுவனத்துக்கு வெளியில உள்ளவர்களும் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அந்த நிறுவனத்துல நிலைமையை வந்துட்டு. அந்த நிறுவனத்துல போதிய அளவு சொத்து இருக்கா, பொறுப்பு இருக்குதா, அது எவ்வாறு வருமானம் பெற்றுக்கொள்ளுது, லாபத்தை கொண்டிருக்குதா, இல்லாட்டி அந்த நிறுவனம் அந்த நட்டத்துல போய் கொண்டிருக்கிறதா, எல்லாத்தையும் வழங்கிக் கொள்றதுக்கு தான் இந்த நிதி கூற்றுகள் இருக்கு. நிதி கூற்றுற நோக்கம் என்னண்டா நிறுவனத்தில் உள்ள இருக்கிற நபர்களுக்கு வெளியே இருக்கிற நபர்களுக்கு வெளியிலே இருக்கிற நபர்களை வெரி இம்பார்ட்டன்ட் வந்துட்டு அவங்களுக்கு போகக்கூடிய ஒரு தகவல் தான் நிதி கூற்று வெரி இம்பார்ட்டன்ட். வெளிநபர்களுக்கு கிடைக்கக்கூடிய வெளியில உள்ள நபர்கள் சிறந்த தீர்மானம் எடுத்துக்கொள்றதுக்கு மிக முக்கியமாக யூஸ் பண்ணப்படுறது நிதி கூற்றுகள் இருந்துதான் அந்த வெளியில உள்ள நபர்கள் வந்துட்டு ஒரு டிசிஷன் தீர்மானத்தை எடுத்துக்கொள்ள முடியும் அந்த நிறுவனத்தை பத்தி. சரி, அந்த இன்கம் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கொண்டோம்னா அந்த குறிப்பிட்ட நிறுவனம் ப்ராஃபிட் அடைந்திருக்கிறதா, லாபம் இருக்குதா, இல்லாட்டி நட்டத்தை அடைந்திருக்கிறதா, எந்த அளவுக்கு எந்த செலவு அது கூடிய இருக்கு என்றெல்லாம் விளங்கிக் கொள்ள முடியும். அதே மாதிரி பேலன்ஸ் ஷீட், ஸ்டேட்மெண்ட் ஃபைனான்சியல் பொசிஷன் சொல்லுவோம். நிதி நிலைமை கூற்று. இந்த நிதி நிலைமை கூற்றின் மூலமாக அந்த நிறுவனத்தில் உள்ள மொத்தமா இருக்க சொத்து எவ்வளவு, பொறுப்பு எவ்வளவு மூலதனம் இருக்கின்றது, இது தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்ள முடியும். அதே மாதிரி மத்த எல்லா கூற்றுகள்லையும் அந்த குறிப்பிட்ட நோக்கம் இருக்குது. அதுக்காக வேண்டி அதை யூஸ் பண்ண முடியும். சோ நிதி கூற்றுட நோக்கம் வந்துட்டு தீர்மானம் எடுக்கிறதுக்கு உள்நபர்கள் வெளிநபர்கள் வந்துட்டு தீர்மானம் எடுப்பதற்கு இதை வந்துட்டு பகிரங்கமாக வெளியிடுவாங்க. ஒரு இயர் எண்ட்ல வந்துட்டு பப்ளிஷ் பண்ணுவாங்க. அந்த நிறுவனத்தை பத்தி தகவல்களை பப்ளிஷ் பண்றதுதான் நிதி கூற்றுகள். இதன் மூலமாக எல்லா நபர்களும் உள்கட்சியினர் வெளிக்கட்சியினர் எல்லாருமே வந்துட்டு சிறந்த தீர்மானத்தை எடுத்துக்கொள்ள முடியும். சோ இது வந்துட்டு எவ்வாறு ப்ரிப்பேர் பண்றேன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதுல நோக்கம் நம்ம சொன்னதுதான் இதுல சொல்லியிருக்கிறேன். ஜஸ்ட் ரீட் பண்ணி கொள்ளுங்க. சோ நிதி கூற்றுகளை எவ்வாறு பிரிப்போம்டா முதலாவது எல்லாவற்றையும் உள்ளடக்கிய வருமான கூற்று. ஓகே, எல்லாவற்றையும் உள்ளடக்கிய வருமான கூற்று. அதுதான் வந்துட்டு இன்கம் ஸ்டேட்மெண்ட் சொன்னேன். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ்ட்னு சொல்லுவோம். இன்கம் ஸ்டேட்மெண்ட் ஆல்ரெடி நம்ம எப்படி கால் பண்றோம்னா இன்கம் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம் சொல்லிட்டு அது வந்துட்டு எல்லா செலவுகளையும் எல்லா வருமானத்தையும் நம்ம வந்துட்டு அதுல போடுறோம் வந்துட்டு. அதே மாதிரி நிதி நிலைமை கூற்றுன்னு சொல்றது ஆல்ரெடி எப்படி கால் பண்றோம்னா ஐந்தொகைன்னு சொல்லுவோம், பேலன்ஸ் ஷீட்னு சொல்லுவோம். இப்ப வந்துட்டு இதோட பேர் வந்துட்டு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபைனான்சியல் பொசிஷன்ஸ். நிறுவனத்துக்கு பொசிஷனா அறிந்து கொள்ள முடியும், ஃபைனான்சியல் பொசிஷனா அறிந்து கொள்ள முடியும், சொத்து பொறுப்பு உரிமையாண்மையை அறிந்து கொள்ள முடியும். அடுத்தது காசு பாய்ச்ச கூற்று.
கேஸ் ஸ்டேட்மெண்ட் கேஷ் ஃப்ளோ. ஸ்டேட்மெண்ட் கேஷ் ஃப்ளோ எவ்வாறு காசு இன்கம் கேஸ் இன்ஃப்ளோவையும் அவுட்ஃப்ளோவையும் காட்டுறதுதான் காசு பட்ஜெட் கூற்று. எந்தெந்த வழியில காசு வருது, எந்தெந்த வழியில காசு நம்மளை விட்டு போகுது காட்டுறதுதான் காசு பட்ஜெட் கூற்று. காசு தொடர்பான நடவடிக்கைகள் மாத்திரம்தான் இதுல வரும். கேஸ் இன்ஃப்ளோ அண்ட் அவுட்ஃப்ளோ, எவ்வாறு காசு கிடைத்தது எவ்வாறு காசு போனது இரண்டையும் உள்ளடக்கியதுதான் காசு பட்ஜெட் கூற்று. அதே மாதிரி 4வது வந்துட்டு உரிமையாண்மையில் ஏற்பட்ட மாற்றத்தின் கூற்றுண்டா, உரிமையாண்மை இருக்காங்க, அந்த உரிமையாளர் இருக்கிறாங்க, நிறுவனத்தில் இன்வெஸ்ட் பண்ணினவங்க, முதலீடு செய்தவங்க உரிமையாளர்கள். அந்த உரிமையாளர்களுக்கு அவங்களோட அந்த மூலதனத்துல என்ன சேஞ்ச் வருவதோ எல்லா சேஞ்சும் வந்துட்டு காட்டப்படுறதுதான் உரிமையாண்மையில் ஏற்பட்ட மாற்றத்தின் கூற்று. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இக்யூட்டி சேஞ்சஸ் என்று சொல்லுவோம். அவங்க போட்ட அந்த இக்யூட்டில மூலதனத்துல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்துட்டு அதுல வரும். வந்துட்டு உரிமையாளருடன் சம்பந்தப்பட்டது மாத்திரம் வரும். அவர் போட்ட அமௌண்ட் எவ்வளவோ, அது குறிப்பிட்ட ஆண்டுல உழைக்கப்பட்ட இலாபமும் அவங்களுக்கு தான் போய் சேரணும். அவங்க மூலதனம் இட்டத்தாலதான் அந்த நிறுவனத்தை ரன் பண்றோம் வந்துட்டு. சோ அவங்களுக்கு தான் அந்த இலாபம் வந்துட்டு போகணும். அந்த இலாபம் வந்துட்டு அந்த உரிமையாண்மை கூற்றுலதான் காட்டணும். வந்துட்டு உரிமையாளருக்கு சென்றடைய வேண்டியது, உரிமையாளரோட சம்பந்தப்பட்ட எல்லாமே வந்துட்டு உரிமையாண்மை கூற்றுல வரும் வந்துட்டு. சோ அதை பார்ப்போம் வந்துட்டு. கடைசியா வந்துட்டு குறிப்புகள், நோட் வந்துட்டு எடுப்போம். அந்த நோட் மூலமா சில தகவல்கள் அதுல சொல்லலாம் வந்துட்டு. இந்த ரீசனால இது செய்திருக்கிறோம், இந்த கொள்கையில மாற்றம் ஏற்பட்டிருக்குது சொல்லி அந்த சில விளக்கங்களை கொடுக்கறதுதான் கடைசி வந்துட்டு குறிப்புகள் சொல்வோம். குறிப்புகள், அந்த குறிப்புகள் மூலமா ஈஸியா விளங்கிக் கொள்ள முடியும். அந்த ஸ்டேட்மெண்ட்ல ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது சில தகவல்கள் விளங்கிக் கொள்றது கஷ்டமா இருக்கும். சோ அந்த குறிப்புல பார்த்தோம்னா விளங்கும் ஏன் இவ்வாறு செய்யப்பட்டிருக்குன்னு அதுல சொல்லப்பட்டிருக்கு. கொள்கையில மாற்றம் ஏற்பட்டா, ஏதாவது சேஞ்சஸ் ஏற்படும் பொழுது அது தொடர்பான தகவல் எல்லாமே சுருக்கமாக நம்ம சொல்லுவோம்டா அது வந்துட்டு குறிப்புகள் வந்துட்டு அது வந்துட்டு கடைசியாக இருக்கின்றது. சோ அதையும் எல்லாம் சேர்த்து நம்ம எவ்வாறு நிதி கூற்று ப்ரிப்பேர் பண்றேன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்ப வந்துட்டு இந்த சாப்டர்ல வந்துட்டு சாப்டர் 5ல வந்துட்டு இன்ட்ரோடக்ஷன்ஸ் டு ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட், நிதி கூற்று எவ்வாறு ப்ரிப்பேர் பண்றேன்னு ஒரு அறிமுகம் தான் சொல்லப்பட்டிருக்கு. இந்த அறிமுகத்துல நம்ம இந்த கூற்றுகள் எவ்வாறு ப்ரிப்பேர் பண்ணணும்னு பார்ப்போம் வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு. அதோட இதுல அறிமுகம் இன்ட்ரோடக்ஷன்ஸ்ல வந்துட்டு என்ன போட்டிருக்கணும்னா, ஒரு தனி நபர் ஒரு சிம்பிளான ஒரு நிறுவனம் வந்துட்டு ஒரு தனிநபர் கணக்கோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்டவங்களோ அந்த கம்பெனி அல்லாமலுக்கு சும்மா ஜஸ்ட் வந்துட்டு ரன் பண்ணிட்டு போவாங்க தானே, அவங்க வந்துட்டு எவ்வாறு ப்ரிப்பேர் பண்றேன்னு சொல்லித்தான் இந்த கணக்குல நான் காட்டிருக்கேன். நிதி கூற்றுகள் எல்லாமே ஒன்றுதான், எல்லா இதுக்கும் தனிநபர் கணக்குக்கோ எந்த ஒரு கணக்குக்கு கம்பெனிக்கோ ஸ்டேட்மெண்ட் எல்லாம் ஒன்றுதான், சேம் தான். ஆனா வந்துட்டு அவங்க காட்டுற விதம் வந்துட்டு வித்தியாசம். சோ அது வந்துட்டு எவ்வாறு அது வந்துட்டு செய்யப்படுதுன்னு பார்ப்போம். வந்துட்டு ஒரு தனிநபரோ இல்ல ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் ஜஸ்ட் நார்மலாக கம்பெனி அல்லாமலுக்கு நார்மலா ரன் பண்ணிட்டு போற நிறுவனத்துல நிதி கூற்றுகள் எவ்வாறு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல பார்ப்போம். வந்துட்டு அடுத்த சாப்டர்ல வந்துட்டு ஒரு கம்பெனில உண்மையாக ஸ்டாண்டர்டாக எப்படி ப்ரிப்பேர் பண்றது, எவ்வாறு ஒரு கம்பெனில வந்துட்டு எல்லா ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்றது. நம்ம அனுவல் ரிப்போர்ட்ல பார்ப்போம் தான் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே. ஒவ்வொரு நிறுவனத்துல அனுவல் ரிப்போர்ட் ஒவ்வொரு இயரும் பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதுல வந்துட்டு நிதி கூற்றுகள் இருக்கும். அது மாதிரி எவ்வாறு ப்ரிப்பேர் ஒரு கம்பெனிக்கு எவ்வாறு ப்ரிப்பேர் பண்றேன்னு சொல்லிட்டு அடுத்த சாப்டர்ல பார்ப்போம். வந்துட்டு ஃபார் அன் எக்ஸாம்பிள், நீங்க படித்து கொண்டிருக்கலாம் அல்லது நீங்க ஒரு ஒர்க் பண்றீங்கன்னா, சப்போஸ் இந்த எதிர்காலத்துல வந்துட்டு ஒரு புதுசா ஒரு கம்பெனியை நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ள முடியும். ஒரு நிறுவனத்தில் நீங்க ஜாயிண்ட் ஆகலாம் அல்லது புதுசா நம்ம ஒரு சின்ன பிசினஸ் நம்ம செய்ய முடியும். அவ்வாறு செய்யும் பொழுது நம்மளுக்கு தெரியணும் ஒவ்வொரு இயரும் வந்துட்டு எவ்வளவு சொத்து இருக்கு, எவ்வளவு பொறுப்பு இருக்கு, எவ்வளவு வருமானம் அந்த குறிப்பிட்ட ஆண்டுல உழைத்திருக்கிறோம், இல்லாட்டி எவ்வளவு செலவு செய்திருக்கிறோம், எல்லாத்தையும் விளங்கிக் கொள்ளணும் தானே. சோ அதுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் எவ்வாறு ப்ரிப்பேர் பண்றேன்னு சொல்லிட்டு. சோ இது வந்துட்டு உங்களுக்கு வெரி இம்பார்ட்டன்டாக இருக்கும். வந்துட்டு எவ்வாறு நிதி கூற்றுகளை ப்ரிப்பேர் பண்றேன்னு சொல்லிட்டு, இல்லாட்டி நீங்க ஒரு நிறுவனத்துல நீங்க இன்வெஸ்ட் பண்ணி இருந்தாலும் கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அந்த ஸ்டேட்மெண்ட் எவ்வாறு ப்ரிப்பேர் பண்ணிருக்கிறாங்க அந்த நிறுவனம், என்னென்னத்தை நம்ம பார்க்கணும், என்னென்னத்தை விளங்கி கொள்ளணும், அந்த நிறுவனம் எந்த நிலைமையில போகுதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும்.
ஒன்று நம்ம நிறுவனத்தை ஒரு பிசினஸ நம்ம உருவாக்கலாம், கிரியேட் பண்ணலாம். அல்லது வந்துட்டு ஒரு நிறுவனத்தில் நம்ம முதலீடு செய்திருக்கலாம், ஏதாவது ஒன்று செய்திருக்கலாம். அந்த டைம்ல நம்மளுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டை பத்தி தெரிஞ்சிருக்கணும். ஸ்டேட்மெண்ட்ல என்னென்ன உள்ளடக்கணும், அது அது தொடர்பு அது என்ன மீனிங், ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் அதுல உள்ள ஒவ்வொரு நடவடிக்கைகளும் நம்மளுக்கு விளங்கிருக்கணும். சோ அது தொடர்பான பேசிக் ஐடியா தரதுதான் இந்த சாப்டர் வந்துட்டு. சோ முதலாவது வந்துட்டு வருமான கூற்ற பார்த்தோம். இன்னைக்கு வந்துட்டு வருமான கூற்று. சோ அந்த வருமான கூற்றுல வாரது எல்லாமே ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ரெவென்யூ இன்கமும் ரெவென்யூ எக்ஸ்பென்சஸ். இதுல வந்துட்டு டிரான்ஸ்லேஷன்ல தமிழ் அடிச்சது அந்த வேற ஃபவுண்டுல வந்துட்டு சோ ரெவென்யூ இன்கமும் ரெவென்யூ இன்கம் ஸோ ரெவென்யூ எக்ஸ்பென்சஸ் ஆல்ரெடி நான் வழங்கப்படுத்தினேன். இன்கம் எக்ஸ்பென்சஸ் ரெண்டா பிரிக்கலாம்னு சொல்லிட்டு நாளாந்த ஏற்படக்கூடிய வருமானங்களும் செலவுகளையும் காட்டுறதுதான் வருமான கூற்று. நாளாந்த ஏற்படக்கூடிய இன்கம், நாளாந்த ஏற்படக்கூடிய செலவுகளை வந்துட்டு காட்டுறதுதான் வருமான கூற்று. கடைசியா ஃபைனலா வந்துட்டு வருமான கூற்றுல இருந்து குறிப்பிட்ட ஆண்டுக்கு தான் இதை ப்ரிப்பேர் பண்றாங்க. குறிப்பிட்ட ஆண்டுல ஏற்பட்ட செலவுகள் மாத்திரம், குறிப்பிட்ட ஆண்டுல ஏற்பட்ட வருமானம் மாத்திரம் தான் காட்டணும். அது குறிப்பிட்ட ஆண்டுக்கானது மாத்திரம் தான் காட்டணும். போன வருடத்தையோ இல்லாட்டி வார வருடத்தையோ காட்டக்கூடாது. குறிப்பிட்ட ஆண்டுக்கான செலவு எவ்வளவோ, குறிப்பிட்ட ஆண்டுக்கான வருமானங்கள் என்னென்ன, அதை மட்டும்தான் இந்த வருமான கூற்று காட்டணும். சரியா? கடைசியா வந்துட்டு நம்ம கால்குலேட் பண்ணலாம் இலாபம் எவ்வளவு, தேறிய இலாபம், நெட் ப்ராஃபிட், இல்லாட்டி தேறிய நட்டம். சம்டைம் நட்டம் வரலாம், இல்லாட்டி இலாபம் வரலாம். சோ அதை கால்குலேட் பண்றதுதான் இது வருமான கூற்று. அப்ப ஞாபகம் வச்சுக்கணும், வருமான கூற்றுன்னு சொல்றது குறிப்பிட்ட ஆண்டுக்கு ஏற்படக்கூடிய, குறிப்பிட்ட ஆண்டு காலத்துல ஏற்படக்கூடிய செலவுகளையும் வருமானத்தையும், வருமான செலவினத்தையும் வருமான வருவாயையும் காட்டுறதுதான் இந்த வருமான கூற்று. இதன் மூலமாக ஃபைனலா வந்துட்டு எவ்வளவு நட்டம் அல்லது இலாபத்தை நம்ம கால்குலேட் பண்ணிக்கொள்ள முடியும். சோ இதை வந்துட்டு ஆல்ரெடி நான் விளங்கப்படுத்திருக்கிறேன், பார்த்துக்கொள்ளுங்க. சோ இந்த வருமான கூற்றுல வந்துட்டு 2 பிரிவு இருக்கின்றது. ரெண்டையும் சேர்த்து ஒன்றாதான் காட்டுறது நார்மலா. ஆல்ரெடி வந்துட்டு ரெண்டையும் பிரித்து காட்டியிருப்பாங்க அந்த காலத்துல. ஆனா இப்ப வந்துட்டு பாருங்க, இரண்டையும் சேர்த்து ஒன்றா காட்டுறதுதான் வருமான கூற்று. அதுல 2 பிரிவு இருக்குது. ஒன்று வியாபார கணக்குன்னு ஒன்று இருக்குது, இலாப நட்ட கணக்குன்னு இருக்குது. வருமான கூற்று மொத்தமாக இருக்கிற அந்த இன்கம் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு ரெண்டையும் சேர்த்ததுதான் இன்கம் ஸ்டேட்மெண்ட். சரி, வருமான கூற்று வந்துட்டு. சோ அதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட்டுக்கு வியாபார கணக்கின் ஊடாக நம்ம வந்துட்டு மொத்த இலாபம் அல்லது நட்டத்தை கால்குலேட் பண்ணிக்கொள்ள முடியும். வியாபாரத்துக்கு சம்பந்தப்பட்டது. விற்பனை செய்ததையும் கொள்வனவு செய்ததை கம்பேர் பண்ணி விற்பனையிலிருந்து கொள்வனவு தொடர்பான செயற்பாடுகளை எல்லாம் கழித்ததுக்கு பிறகு வார இலாபம் இருக்குதான. விற்பனையின் ஒரு இலாபம் மட்டும்தான் விற்பனை செய்திருப்போம். கொள்வனவு வந்துட்டு கொஸ்ட் மட்டும்தான் உள்ளடங்கி இருக்கும். சோ விற்பனையில இருந்து கொள்வனவு கழித்ததுக்கு பிறகு விற்பனையில இருந்து விற்பனை கிரயத்தை கழிக்கிறோம். விற்பனை செய்த அமௌண்ட்ல இருந்து விற்பனை கிரயம் சொல்றது உண்மையாக விற்பனை செய்த பொருள் காஸ்ட். உண்மையா விற்பனை செய்யப்பட்ட பொருள் கொஸ்ட கழிக்கிறோம். கழித்ததுக்கு பிறகு வாரதுதான் இலாபம். அந்த இலாபம் வந்துட்டு இந்த வியாபார கணக்குல கால்குலேட் பண்ணிக்கொள்ள முடியும். சோ அந்த இலாபத்தை எப்படி கால் பண்ணுவாங்கன்னா மொத்த இலாபம், கிராஸ் ப்ராஃபிட்னு சொல்லுவோம். மொத்த இலாபத்தை கால்குலேட் பண்றேன்னு சொல்லுவோம். சோ அதுக்கு பிறகு வார எல்லா செலவுகளும் இருக்குத்தானே. நான் சொல்லிக்கிறேன் வந்துட்டு எல்லா செலவுகளும் எல்லா வருமானமும் ரெவென்யூ இன்கம், ரெவென்யூ எக்ஸ்பென்சஸ் வந்துட்டு சொல்லியிருக்கேன் தானே. நிர்வாக செலவுகள், விற்பனை விநியோக செலவுகள், நிதி செலவுகள், ஏனைய செலவுகள், அதே மாதிரி இன்கம்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த இலாப நட்ட கணக்குல வரும். சோ மத்த எல்லா செலவுகளை போட்டது பிறகு ஃபைனலா கால்குலேட் பண்றது தேறிய இலாபம் செலவு. வியாபார கணக்கின் மூலமாக மொத்த இலாபம், இலாப நட்ட கணக்கின் ஊடாக நம்மளுக்கு ஃபைனலா கிடைக்கிறது நெட் ப்ராஃபிட் அல்லது நெட் லாஸ்ட். தேறிய இலாபம் அல்லது நட்டம் வந்துட்டு, தேறிய நட்டம் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கும் வந்துட்டு. சோ இதுதான் வந்துட்டு வருமான கூற்று. சோ இது தொடர்பான ஆல்ரெடி இதெல்லாம் எல்லாமே நான் வந்துட்டு டிரான்சாக்ஷன்ல கொடுக்கல் வாங்க இரட்டை பதிவு, ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் இரட்டை பதிவு எவ்வாறு செய்கிறேன்னு சொல்லி போட்டு நான் இதெல்லாம் விளங்கப்படுத்திருக்கிறேன். இதெல்லாம் விளங்கப்படுத்திருக்கிறேன், பார்த்துக்கொள்ளுங்க. இந்த ஆரம்ப செலவுக்கான இரட்டை பதிவு,
விற்பனை திரும்பலுக்கான இரட்டைப்பதிவு எல்லாமே நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கிறோம் வந்துட்டு. சோ அதை வந்துட்டு நம்ம உங்களுக்கு அதனால நான் வந்துட்டு ஸ்கிப் பண்ணிக்கொள்றேன் இதை வந்துட்டு. சோ டிரெக்டா வந்துட்டு இப்ப வந்துட்டு அந்த ஃபார்ம் எடுக்க போவோம் வந்துட்டு. சோ இதுதான் வந்துட்டு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், இன்கம் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம். சோ இது வந்துட்டு இலாப நட்ட கூற்று, இலாப நட்டு வருமான கூற்று அல்லது இலாப நட்ட கூற்றுன்னு சொல்லுவோம். சோ இதுல ஃபார்மட் இருக்குது வந்துட்டு இங்க பாருங்க. இதுல வந்துட்டு கால்குலேட் பண்ற இது வியாபார கணக்குக்கு மாத்திரம் சொல்லியிருக்கேன். இது வியாபார கணக்கு மாத்திரம். இதை ரெண்டையும் பிரித்து காட்ட தேவையில்லை. வியாபார கணக்கையும் இலாப நட்ட கணக்கையும் வந்துட்டு ஒரே இதுலயே காட்டலாம் வந்துட்டு. ஆனா நான் வந்துட்டு நான் பிரித்து காட்டிருக்கிறேன் வந்துட்டு. சோ இதுக்கு மேல ஒரு ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ண மேலுக்குன்னு வந்துட்டு அதை டீடைல்ஸா எழுவோடும். இந்த ஸ்பேஸ் விட்டு ஸ்பேஸுக்கான அர்த்தம் என்னன்னா அந்த குறிப்பிட்ட கம்பெனியோட நேம் எழுவோடும். ராஜா கம்பெனி, ரவி கம்பெனி அப்படின்னு எழுவோடும். அந்த கம்பெனி நேம் போட்டு கம்பெனியின் அந்த குறிப்பிட்ட டேட்ல உள்ள இந்த என்ன கூற்றுண்டு எழுவோடும். 31/3/2023 முடிவடைந்த ஆண்டுக்கான என்ன கணக்கு, இது வியாபார கணக்கா இல்லாட்டி இலாப நட்ட கணக்கா என்னன்னு பேர் எழுவோன்னு வந்துட்டு. சோ இதை வந்துட்டு எழுதுனதுக்கு பிறகுதான் அந்த கூற்றை வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணணும். இதான் வந்துட்டு ஃபார்மட். டெஸ்ட்டுக்கு என்ன செய்யணும்னா விற்பனையே போடணும். விற்பனை வருமானம் சரியா. விற்பனை வருமானத்துல இருந்து ஏதாவது திரும்பல் நடக்குமாண்டா, ரிட்டர்ன் வருமாண்டா சரியா. சேல்ஸ் ரிட்டர்ன், ஏதாவது விற்பனை செய்ததுல இருந்து எந்த பொருளாவது ரிட்டர்ன் வரலாம் கஸ்டமர்ஸ்ல இருந்து. சோ அதை வந்துட்டு கழிக்கணும். கழித்ததுக்கு பிறகு வரதுதான் தேறிய விற்பனை வந்துட்டு வரும். சோ அதுல இருந்து விற்பனை கிரயத்தை கழித்தாத்தான் இலாபத்தை கால்குலேட் பண்ண முடியும். விற்பனை கிரயத்தை கழிக்கணும். இந்த விற்பனை கிரயத்தை எப்படி கால்குலேட் பண்றோம்னா ஆரம்ப இருப்பு ஃபெஸ்ட்டுக்கு போடுறோம். ஆரம்ப இருப்போட குறிப்பிட்ட ஆண்டுல கொள்வனவு செய்திருப்போம் தானே, அதை வந்துட்டு போட்டுரும். இந்த கொள்வனவோட டிரெக்டா சம்பந்தப்பட்ட செலவுகள் எல்லாமே இந்த கொள்வனோட கூட்டணும். கொள்வனவு செய்யும் பொழுது யூஸ் பண்ற டிரான்சாக்ஷன் இருக்குதான் டிரான்ஸ்போர்ட் காஸ்ட், அதை வந்துட்டு இந்த கொள்வனவோட கூட்டணும். அதே மாதிரி ஏனைய நேர் கொள்வனவோட தொடர்புபட்ட நேர் செலவுகள் எல்லாம் டிரெக்ட் காஸ்ட் கொள்வனவோட டிரெக்டா இன்வால்வ் ஆகியிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கூலி விளங்கியிருப்போம். அதை கொண்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறதுக்கு கூலி விளங்கியிருப்போம். இல்லாட்டி அதை வந்துட்டு யூஸ் பண்றதுக்கான வெஹிக்கிள்கான ஏற்பட்ட செலவுகள், அந்த செலவுகள் எல்லாமே இந்த கொள்வனவோட சம்பந்தப்பட்ட டிரெக்டாக ஏற்படக்கூடிய செலவுகள் எல்லாமே இந்த கொள்வனவோட கூட்டோடும். ஆரம்ப இருப்புன்னு சொல்றது போன இயர்ல இருந்து இந்த இயருக்கு ஃபெஸ்ட்டுக்கு வார இருப்பு தான் ஆரம்ப இருப்பு. அதோட குறிப்பிட்ட ஆண்டுல கொள்வனவு செய்ததை கூட்டணும். அது தொடர்பான செலவுகளையும் அதோட கூட்டணும் சரியா. அதுக்கு பிறகு இந்த கொள்வனவுல இருந்து சப்போஸ் வந்துட்டு திரும்பல் நடந்துக்கணும். விற்பனை மாதிரி கொள்வன திரும்ப நம்ம கொள்வனம் செய்திருப்போம், ரிட்டர்ன் வழங்கியிருக்கலாம். அது தேவையில்லைன்னு சொல்லிவிட்டு ரிட்டர்ன் வழங்கியிருக்கலாம். இப்ப ரிட்டர்ன் வழங்கின என்ன செய்யும், கொள்வனவு குறையும் தானே, அதை கழிக்கணும். அல்லது உரிமையாளர் வந்துட்டு பொருட்களை வந்துட்டு அவரை சொந்த தேவைக்காக எடுத்திருக்கலாம். பற்றுன்னு சொல்றது என்னண்டா குறிப்பிட்ட அந்த உரிமையாளர், நிறுவனத்துல உரிமையாளர் வந்துட்டு அவரை சொந்த தேவைக்காக வேண்டி எடுத்திருப்பாங்கண்டா. பொருள் எடுத்திருக்கலாம் அல்லது காசு தொடர்பான காசு பற்று வந்துட்டு நிதி நிலைமை கூட்டுலாம் வரும். உரிமையாண்மைக்கு கீழே தான் வரும். உரிமையாண்மை கீழே தான் காசு தொடர்பான செயற்பாடு வருவதுக்குள்ள. பொருளை வந்துட்டு தனது சொந்த தேவைக்காக வேண்டி எடுத்திருப்பாருண்டா அது பொருள் பற்றுன்னு சொல்லுவோம். பொருள் பற்று வந்துட்டு இந்த கொள்வன திரும்பல் மாதிரியே கழித்து காட்டணும். நிறுவனத்தை நபர் வந்துட்டு அவரை சொந்த தேவைக்கு எடுக்கிறதெல்லாம் நம்ம ஆட் பண்ணி காட்ட முடியாது. அதை வந்துட்டு தனியே தான் காட்டும். உரிமையாளர் வந்துட்டு தனி ஒரு ஆள் வந்துட்டு. சோ வந்துட்டு இத வந்துட்டு பொருள் வந்துட்டு அவரை சொந்த தேவைக்கான யூஸ் பண்ணுவாருண்டா அதை வந்துட்டு இந்த கொள்வன திரும்பல் மாதிரி கழித்து காட்டினாதான் உண்மையான டோட்டல் இந்த ஆண்டுக்கு செய்யப்பட்ட கொள்வனவோட பெருமதி வந்துட்டு வரும். காசு பற்றாக இருக்குமெண்டா அது வந்துட்டு உரிமையாண்மை, அந்த மூலதனம்னு சொல்லி போடு நம்ம நிதி நிலைமை கூட்டுல காட்டுவோம். அதுல வந்துட்டு அந்த அமௌண்ட்டை வந்துட்டு கழித்து காட்டுவோம் சரியா. பொருளோட சம்பந்தப்பட்டதெல்லாம் இதுல வரும் வந்துட்டு.
ஆரம்ப இருப்போட கொள்வனவு கூட்டி கடைசியா வந்துட்டு இறுதி இருப்பு ஆண்டு இறுதியில வந்துட்டு விற்பனை செய்யாமலுக்கு இறுதியா இருக்கின்ற இருப்பு அது வந்துட்டு இறுதி இருப்பு. குறிப்பிட்ட ஆண்டு இறுதியில வந்துட்டு விற்பனை செய்யப்படாத இருக்கிறத கழிக்கணும். கழித்தாத்தான் உண்மையாக விற்பனை கிரயத்தை கல்குலேட் பண்ணலாம். விற்பனை செய்த பொருள்ற உண்மையான கிரயம், உண்மையான செலவு. அந்த செலவையும் இந்த விற்பனையை கம்பேர் பண்ணணும்டா விற்பனை வந்துட்டு விற்பனை வருமானத்துல ப்ராஃபிட் உள்ளடங்கித்தானே விற்பனை செய்திருப்போம். சோ இதுல இருந்து காஸ்ட வந்துட்டு கழித்தோம்டா இலாபத்தை கல்குலேட் பண்ண முடியும். அது வந்துட்டு மொத்த இலாபம்னு சொல்லுவோம். சம்டைம் நட்டமும் வரலாம். விற்பனை கிரயம் வந்துட்டு விற்பனையை விட கூட இருக்கலாம். சப்போஸ் விற்பனை கிரயம் கூட இருக்குமெண்டா அங்க நட்டம் வரும். மொத்த நட்டம் வந்துட்டு வரும். சரியா? இதுதான் வந்துட்டு வியாபார கணக்கு. சோ இதோட சம்பந்தப்பட்ட ஒரு கணக்கு ஒன்று போட்டுக்கிறோம் வந்துட்டு. சோ நம்ம நார்மலா வந்துட்டு இன்கம் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு தனித்தனியா ப்ரிப்பேர் பண்றதுல வியாபார கணக்கோட இலாப நட்ட கணக்கையும் வந்துட்டு உள்ளடக்கித்தான் ப்ரிப்பேர் பண்ணுவோம். அதை வந்துட்டு அடுத்த இதுல பார்ப்போம். வந்துட்டு நான் இங்கே செப்பரேட் பண்ணி காட்டிருக்கேன். பெஸ்ட்டுக்கு விளங்கி கொள்ளணும் அடிப்படையில செப்பரேட் பண்ணி காட்டியிருக்கிறேன். சோ இதுக்கான எக்ஸாம்பிள் வந்துட்டு ஜஸ்ட் இதுல பரீட்சை மீதியில இருந்து எடுக்கப்பட்ட மீதி வந்துட்டு பரீட்சை மீதியில இருந்து வாரது எல்லாமே இரட்டை பதிவு செய்யப்பட்டது. அதுக்கு இரட்டை பதிவு செய்ய தேவையில்லை. ஆல்ரெடி செய்யப்பட்டு தானே பரீட்சை மீதி ப்ரிப்பேர் பண்ணிருக்கிறோம். அதுல வார அமௌண்ட் அந்தந்த இடத்துல போட்டா சரி. மேலதிக தகவல்ல வாரதுதான் இரட்டை பதிவு செய்யணும். மேலதிக தகவல்ல இருக்கிறத ட்ரீட் பண்ணும். சம்டைம் இரட்டை பதிவு செய்ததும் வரலாம். மேலதிக தகவல்ல வந்துட்டு இரட்டை பதிவு செய்ததும் வரலாம், இரட்டை பதிவு செய்யாததும் வரலாம். இரட்டை பதிவு செய்யாதது வருமென்று இரட்டை பதிவு செய்யணும். இரட்டை பதிவு செய்து சம்டைம்ஸ் சில வழுக்கள் சில பிரச்சனைகள் இருக்கலாம், அங்க பிழையாக செஞ்சிருக்கலாம். சோ அதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும்தான் அதுக்கு செய்யணும். இரட்டை பதிவு செய்ததும் வரலாம், இரட்டை பதிவு செய்யாததும் வரலாம். மேலதிக தகவல்ல அந்த குறிப்பிட்ட தகவலை சரியா ரீட் பண்ணி நம்ம செய்யணும். செய்யப்பட்டிருக்குதா இல்லாட்டி இரட்டை பதிவு செய்யப்படலையா, அதுக்கான எவ்வாறு செய்யணும்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஐடியா எடுத்து நம்ம அதுக்கான பதிவை மேற்கொள்ளணும். சோ இது வெரி சிம்பிளா தந்திருக்குது. பரீட்சை மீதுல உள்ள சில மீதிகள் வந்துட்டு தரப்பட்டு முக்கியமான மிகுதிகளை மட்டும் தரப்பட்டிருக்கு இங்க வந்துட்டு. சோ நம்ம வந்துட்டு இப்ப வந்துட்டு வியாபார கணக்கு மட்டும் நம்ம ப்ரிப்பேர் பண்ண சொல்லி இருக்குது. 31st March 2020 ப்ரிப்பேர் பண்ணணும். சோ போன வருடத்துல 2019 3/1 சொல்றது போன வருட இறுதி. போன வருட இறுதியில இந்த வருடத்துல ஆரம்பம். இந்த வருடத்துக்கானது. சாரி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கொள்ளுங்க. 31/3/2020 போடுக்கலாம். 19 இல்ல, இது 20. 19 அல்ல, இது 20 போடுங்களா. குறிப்பிட்ட ஆண்டுல வந்துட்டு உள்ள பரீட்சை மீதுல இருந்து கிடைக்கப்பட்ட சில மிகுதிகளை வந்துட்டு இதுல காட்டு வைக்கிறோம். 2020 மாத்துங்க. அந்த குறிப்பிட்ட ஆண்டுக்கானது. ஓகே, குறிப்பிட்ட ஆண்டுக்கான மிகுதி ஆல்ரெடி இரட்டை பதிவு செய்யப்பட்டது. முக்கியமான மிகுதியை மட்டும் இதுல இருந்து பிரித்தெடுத்திருக்கிறோம். வந்துட்டு பரீட்சை மீதி ஃபுல்லா எடுக்கல. இதை ப்ரிப்பேர் பண்றதுக்கான தகவல் மாத்திரம் தான் இதுல வந்துட்டு காட்டப்பட்டிருக்குது. அந்த குறிப்பிட்ட ஆண்டுக்கானது 31/3/2020 தான். சரி, அந்த ஆண்டுக்கான வியாபார கணக்கை நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். அதோட மேலதிக தகவல் என்னன்னா அது குறிப்பிட்ட ஆண்டு இறுதியில உள்ள இருப்பு. குறிப்பிட்ட ஆண்டு இறுதியில உள்ள இருப்பு என்ன? இறுதி இருப்பு. இது வந்துட்டு இறுதி இருப்பு. ஆனா இதுல வந்துட்டு ஆரம்ப இருப்பு தரப்பட்டிருக்குது. இந்த குறிப்பிட்ட ஆண்டுட ஆரம்பத்துல உள்ள இருப்பு தரப்பட்டிருக்கு. அதோட மேலதிக தகவல்ல வந்துட்டு இறுதி இருப்பு தரப்பட்டிருக்குது. சோ இப்ப வந்துட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஆரம்ப இருப்பு நம்ம அந்த ஃபார்மேட் ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுங்க. இந்த அமௌண்ட் எல்லாம் போறது போது ஃபார்மேட் நம்மளுக்கு தெரியும் தானே. இதே ஃபார்மேட் தான் எல்லாத்துக்கும் வரும். சோ ஃபர்ஸ்ட்டுக்கு விற்பனை வருமானம், விற்பனை திரும்பல கழிக்கணும். அதே மாதிரி விற்பனை கிரயத்தை கல்குலேட் பண்றதுக்கு ஆரம்ப இருப்பு, கொள்வனவும் மற்ற எல்லா தகவலையும் போட்டு கடைசியாக இலாபத்தை கல்குலேட் பண்ணவும் முடியும். மொத்த இலாபத்தை கல்குலேட் பண்ணலாம். சோ இப்போ ஒவ்வொன்றா நம்ம ஃபார்மேட்டை ஃபர்ஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டோம்னா அந்த குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்துட்டு அந்தந்த இடத்துல போட்டா சரி. சரியா? ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம இந்த டெம்னரிக்கு ஆரம்ப இருப்பு போடுறோம். அந்த இடத்துல போடுறீங்க. விற்பனையை போடுறீங்க. விற்பனை திரும்பல கழிக்கிறீங்க. விற்பனையை போட்டு விற்பனை திரும்பல கழிச்சோம்னா தேறிய விற்பனை வந்துட்டு வரும். சரி, அடுத்தது வந்துட்டு கொள்வனவை அந்த இடத்துல போட்டீங்கன்னா சரி. அதே மாதிரி உள் வந்த வண்டி செலவு வந்துட்டு கொள்வனவோட கூட்டணும். அதே மாதிரி கொள்வனவுக்கான இறக்குமதி தீர்வை அதுவும் வந்துட்டு
டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் கொள்வனோட சம்பந்தப்பட்டது தானே, டைரக்ட் ஏற்படக்கூடிய இது எக்ஸ்பென்சஸ். சோ அதையும் வந்துட்டு கூட்டணும். கொள்வனவோட உள்வந்த வண்டி கூலி தீர்வு இரண்டையும் கூட்டணும். சோ இங்க வந்துட்டு பாருங்க, கொள்வனவோட இரண்டையும் கூட்டி காட்டிக்கிறேன். அந்த டோட்டல் அமௌண்ட் இதுல போட்டாச்சு. ஆரம்ப இருப்பு 2வது குளத்துல போட்டீங்கன்னா சரி. சரியா? அடுத்தது வந்துட்டு கொள்வன திரும்பல் வந்துட்டு இருக்குது. கொள்வன திரும்பல வந்துட்டு கழிக்கணும். கொள்வன திரும்பல கழிக்கணும். கழிக்கிறதுக்கு பிறகு வார அமௌண்ட் செகண்ட் குளத்துல போடுங்க. இப்ப ஆரம்ப இருப்பையும் கொள்வடம் தேரிய கொள்வடம் இருக்கித்தானே, அந்த ரெண்டையும் கூட்டுறோம். கூட்டி வாரது 600,000, 6 லட்சம் வந்துட்டு. சோ இதுல இருந்து வந்துட்டு இறுதி இருப்பை கழிக்கிறோம். இறுதி இருப்பை கழித்தோம்னா வார அமௌண்ட் வந்துட்டு விற்பனை கிரயம் படுத்துட்டு வரும். 6 லட்சத்துல இருந்து 80,000 கழிச்சோம்னா 5,20,000 விற்பனை கிரயம். விற்பனை கிரயத்தை இந்த விற்பனையையும் தேரிய விற்பனையை கம்பேர் பண்றோம். ரெண்டையும் கம்பேர் பண்ணும் பொழுது வார அமௌண்ட் வந்துட்டு மொத்தையில் ஆகும். ஓகே. சோ அடுத்தது வந்துட்டு இலாப நட்ட கூற்று. சோ அடுத்து வருமான கூற்றுன்னு சொல்லுவோம். வருமான கூற்றுன்னு சொல்றது ரெண்டையும் உள்ளடக்கியது. மொத்த இலாபத்தையும் கால்குலேட் பண்ணணும், தேரிய இலாபத்தையும் கால்குலேட் பண்ணணும். சரியா? இது தொடர்பான இரட்டை பதிவுகள் எல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கிறோம். ஆல்ரெடி பொருட்கள் வாங்கல பார்த்திருக்கிறோம், பார்த்துக்கொள்ளுங்க. இதுதான் இரட்டை பதிவு. சோ நான் இப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு நான் ஃபார்மட்டுக்கே போறேன். இந்த ஃபார்மட்ல வந்துட்டு வருமான கூற்றுல வார செலவுகள் எல்லாமே எவ்வாறு பிரிபடும்? விற்பனை விநியோக செலவு ஒன்று வரும், நிர்வாக செலவு வரும், நிதி செலவு ஒன்று வரும். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் என்னென்ன செலவுகள் அதுக்கு போடணும்னா அதோட எக்ஸாம்பிள் எல்லாமே அழகா சொல்லிருக்கிறேன், ரீட் பண்ணி கொள்ளுங்க. சோ அடுத்தது வந்துட்டு ஏனைய செலவுகள். ஏனைய செலவுகளை நிதி செலவுல நார்மலா ரெண்டையும் ஒன்றாதான் ஜாயின் பண்ணி கம்பெனி வழியில வந்துட்டு நிதி செலவுகளையும் ஏனைய செலவுகளையும் ஒன்றாதான் காட்டுவாங்க. சப்போஸ் தனியா காட்டுனாலும் பிரச்சனை இல்லை. சரியா? நிதி செலவு மற்றும் ஏனைய செலவுகள்னு காட்டலாம், அல்லது ரெண்டையும் பிரித்தும் காட்டலாம். சரியா? இது தொடர்பான மொத்த இலாபத்தை கால்குலேட் பண்ணது பிறகு நிச்சயமா வார எல்லா வருமானம் செலவை காட்டுறதுதான் இலாப நட்டு கூற்று. சோ இந்த இலாப நட்டு கூற்றுல இருந்து கடைசியா நம்ம தேரிய இலாபம் அல்லது நட்டத்தை கால்குலேட் பண்ணிக்கொள்ள முடியும். சோ ரெண்டையும் சேர்த்துதான் நம்ம ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். இப்ப நான் தனியா உங்களுக்கு ஈஸியா வழங்குறதுக்காக பிரித்து காட்டியிருக்கிறேன். சரியா? சோ மொத்த இலாபம் வியாபார கணக்குல மொத்த இலாபத்தை கால்குலேட் பண்ணதுக்கு பிறகு கீழுக்கு என்ன செய்யணும்னா வருமானங்கள், நம்மளுக்கு வருமானம் கிடைக்கும் தானே, ஏனைய வருமானங்கள், அந்த வருமானத்தை எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணணும். லிஸ்ட் பண்ணி அதோட டோட்டலை கால்குலேட் பண்ணணும். வருமானங்கள் டோட்டல் வருமானத்தை கால்குலேட் பண்ணணும். அடுத்தது வந்துட்டு என்ன செய்யணும்னா இந்த செலவுகள் எல்லாத்தையும் கழிக்கணும். இந்த வருமானத்தையும் ஏனைய வருமானத்தையும் இந்த மொத்த லாபத்தையும் கூட்டினாதான் மொத்த வருமானம் வந்துட்டு வரும். மொத்த வருமானம் மொத்த இலாபத்தோட ஏனைய வருமானம் இருக்குதானே, ஏனைய வருமானம் வட்டி வருமானம், நம்ம லோன் வந்துட்டு வழங்கியிருக்கலாம், அதன் மூலமா வட்டி நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பெற்ற கழிவு அல்லது பெற்ற தர எல்லாமே வருமானம் நம்மளுக்கு வாரது. சொத்து விற்பனையில் இருந்து கிடைக்கக்கூடிய இலாபம் அதெல்லாம் வந்துட்டு ஏனைய வருமானம். சோ அந்த வருமானத்துல கூட்டினது பிறகு மொத்த வருமானத்தை கால்குலேட் பண்ணலாம். அது பிறகு எல்லா செலவையும் கழிக்கணும். இந்த செலவுகள் எவ்வாறு பிரிப்படுது? விற்பனை விநியோக செலவு அது கீழே வாரது பாருங்க. விற்பனை விநியோகத்துல சம்பந்தப்பட்ட செலவு எல்லாமே இதுக்குள்ள வரும். இந்த நிர்வாக செலவுகள் எல்லாமே இதுக்குள்ள வரும். அடுத்தது நிதி மற்றும் ஏனைய செலவுகள் எல்லாமே இதுக்குள்ள வரும். வங்கி கடன் எடுத்தோம்னா அதுக்கான வட்டி கொடுக்கணும், மேலதிக பற்றுக்கான வட்டி கொடுக்கணும். ஏனைய செலவுன்னு சொல்றது இதுல போட்டிங்கன்னா இருக்கிற எக்ஸாம்பிள் ஏனைய செலவு. பொருள் சேதம் அடையும்னா அதனால ஏற்படக்கூடிய நட்டம், பொருள் வந்துட்டு டேமேஜ் ஆகலாம், டேமேஜ் ஆனதால கிடைக்கிற நட்டம் வந்துட்டு ஏனைய செலவாக கருதப்படும். சோ அதை தனித்தனியா போட்டு தனித்தனியா நம்ம டோட்டல் காண்றோம். செகண்ட் குளத்துல பெஸ்ட் குளத்துல ஒவ்வொரு அமௌண்டையும் போடுறோம். ரெண்டாவது டோட்டல் கால்குலேட் பண்றோம். அதுக்கப்புறம் எல்லா செலவோட டோட்டலையும் 3வது குளத்துல போடுறோம். எல்லா செலவுகளோட டோட்டலையும் மொத்த செலவையும் 3வது குளத்துல போடுறோம். அப்ப இங்க வந்துட்டு வருமானத்துல இருந்து இந்த செலவை வந்துட்டு கழித்தமண்டா வாரது தேரிய இலாபம் அல்லது நட்டம் வந்துட்டு வரும். தேரிய இலாபம் அல்லது நட்டம் வந்துட்டு வரும். சரியா? சோ அது தொடர்பான கணக்கை வந்துட்டு ஒரு கணக்கு போட்டிருக்கிற பாருங்க. சோ பரீட்சை மீதி 2020-31-3 உள்ள பரீட்சை மீதி இது ஆல்ரெடி இரட்டை பதிவு செய்யப்பட்டது. மேலே தகவல் வந்துட்டு
இறுதி இருப்பு மட்டும்தான் தரப்பட்டிருக்குது. அதுக்கான நம்ம கணக்கு உருவாக்கணும். என்ன வியாபார இலாப நட்ட கணக்கு. இதான் உண்மையானது. இதான் ஃபுல் ஃபார்மட் வந்துட்டு வியாபார இலாப நட்ட கணக்கு. மொத்த லாபத்தையும் கல்குலேட் பண்ணணும், தேறிய லாபத்தையும் கல்குலேட் பண்ணணும். சோ இப்ப 1 by 1 நம்ம போட்டுக்கொள்ளுவோம். ஃபர்ஸ்ட்டுக்கு மேலதிக தகவல் இருந்து ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்யணும்னு ஒரு கணக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு அந்த ஃபார்மேட்டை ப்ரிப்பேர் பண்ணுங்க. என்ன கணக்கு உங்கள்ட்ட என்ன கேட்டிருக்கிறாங்களோ அந்த ஃபார்மேட் அந்த கணக்கை வந்துட்டு ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம குறிப்பிட்ட இடம் விட்டு 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 ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடணும். ஃபர்ஸ்ட்டுக்கு அந்த ஃபார்மேட்டை நம்ம வந்துட்டு அந்த எக்ஸாம் பேப்பர்லயோ இல்லாட்டி நீங்க நார்மலா செய்யக்குள்ளேயோ அந்த பேப்பர்ல வந்துட்டு ஃபார்மேட்டை வந்துட்டு போட்டு வைங்க. முதலாவது என்ன வரும், அடுத்து என்ன வரும், கொஞ்சம் ஸ்பேஸை விடணும். ஒவ்வொரு செலவுக்கும் ஸ்பேஸை விடணும். விற்பனை விநியோக செலவுன்னு போட்டோம்னா அதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸை விடுங்க. ஏன்னா நம்ம கணக்கு வர வரத்தான் ஆட் பண்ணுவோம் ஒவ்வொரு செலவா. சோ அந்த ஸ்பேஸை விட்டு விட்டு அந்த ஃபார்மேட்டை ஃபர்ஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கொள்ளுங்க. 1 minute. சோ இத வந்துட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கொள்ளுவோம். வந்துட்டு ஃபெஸ்ட்டுக்கு வந்துட்டு நம்ம ஃபார்மேட் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு பிறகு மேலதிக தகவல்ல ஃபெஸ்ட்டுக்கு முடிக்கணும். ஏதாவது மேலதிக தகவல் இருக்குன்னா அதை ஃபெஸ்ட்டுக்கு முடிக்கணும். முடிச்சதுக்கு பிறகுதான் பரீட்சை மீதி மேலுக்கு தந்திக்கிறான இந்த டேபிள் வந்து இந்த டேபிளுக்கு வரும். சோ இந்த மேலதிக தகவலை பாத்தீங்கன்னா இறுதி இருப்பு மாத்திரம் தான் இருக்கு. நார்மலா கணக்கு வரும்பொழுது மேலதிக தகவல் நிறைய இருக்கும். சோ அதை வந்துட்டு நம்ம ஒவ்வொன்றை ரீட் பண்ணி இரட்டைப்பதிவு செய்யப்பட்டிருக்கிறா இல்லையா, இல்ல இரட்டைப்பதிவு செய்யாது இரட்டைப்பதிவு செய்யும். இரட்டைப்பதிவு செய்தும் கூட சில தவறுகள் நடந்திருக்கலாம். அந்த தவறுகளை நம்ம திருத்தணும். சரி, அதுக்கு பிறகுதான் கடைசியாத்தான் பரீட்சை மீதிக்கு வரணும். சரியா? சோ இப்ப இறுதி இருப்பு முதலாவது இருக்குது 85,000 மேலதிக தகவல். சோ அந்த இடத்துல போட்டீங்கன்னா சரி, இறுதி இருப்பு இருக்கு 85,000. இது வந்துட்டு டோட்டலா எல்லா கணக்கு ப்ரிப்பேர் பண்ண சொல்லல. சோ இது மட்டும்தான் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் மட்டும் தான் ப்ரிப்பேர் பண்றோம் வந்துட்டு. சோ அதனால இரட்டை பதிவு பத்தி நம்ம வந்துட்டு ஒரு பண்ண தேவையில்லை. ஏன்னா இறுதி இருப்புக்கான இரட்டை பதிவு என்ன, இறுதி இருப்பு கணக்கு வரவு இலாப நட்ட கூற்று, இலாப நட்ட கணக்கு செலவு தானே இந்த இறுதி இருப்பு இதுல போடுறோம். அடுத்த வரவு பக்கம் எங்க போவோம், நம்ம நிதி நிலைமை கூட்டுல இத ஒரு நடைமுறை சொத்தாக காட்டும். இறுதி இருப்பு கணக்கு வரவுண்டா என்ன அர்த்தம், இருப்பு வந்துட்டு ஒரு இன்வென்ட்ரி வந்துட்டு என்ன, நடைமுறை சொத்து. நிதி நிலைமை கூற்றுள்ள நடைமுறை சொத்துக்குள்ள காட்டுறோம் வந்துட்டு. சோ இதான் இரட்டை பதிவு, இறுதி இருப்பு கணக்கு வரவு. அடுத்தது இலாப நட்ட கூற்று, இந்த வியாபார கணக்கு செலவு. சோ இந்த வியாபார கணக்குல போட்டுட்டோம், கழிக்கிற செலவுன்னு ஏன் போடுறோம், கழிக்கிறதால செலவுன்னு போடுறோம். சரியா? அடுத்தது வந்துட்டு இறுதி இருப்பு கணக்கு வரவுன்னு சொல்றது சொத்துன்ற அடிப்படையில் வரவு வைக்கிறோம். இந்த கணக்கு எங்க போகும், இறுதி இருப்பு கணக்கு வரவு எங்க போகும்னா நிதி நிலைமை கூட்டுல ஒரு சொத்தாக, நடைமுறை சொத்தாக காட்டும். சரியா? அதுக்கு பிறகு அடுத்த மேலதிக தகவலை முடித்ததுக்கு பிறகு நம்ம பரீட்சை மீதுக்கு வருவோம். எல்லாத்தையும் 1 by 1 நம்ம அந்த இடத்துல கொண்டு போட்டா சரி. பரீட்சை மீது வாரது ஆல்ரெடி இரட்டைப்பதிவு செய்தது மாத்திரம் தான் வரும். சரி, அதனால எந்த இரட்டைப்பதிவு செய்ய தேவையில்லை இதுல. சோ அத அந்தந்த இடத்துல கொண்டு போட்டா சரி. சோ அந்தந்த இடத்துல போடுறதை நான் வழங்கப்பட்டதுல பாத்துக்கொள்ளுங்க. விற்பனை ஓகே, ஆரம்ப இருப்பு கொள்வனவுக்கு கீழே வரும். சாரி, ஆரம்ப இருப்பு அந்த விற்பனை கிரயத்துக்கு கீழே வரும். ஆரம்ப இருப்பு பிளஸ் கொள்வனவு தானே, கொள்வனவு. கட்டிட வாடகை வந்துட்டு என்ன வரைக்கும், நிர்வாக செலவுக்குள்ள வரும். கட்டிட வாடகை நிர்வாக செலவு. மோட்டார் வாகனம் பழுது பார்த்தல் வந்துட்டு விற்பனை விநியோக செலவு. விற்பனை விநியோகத்துக்கு தானே மோட்டார் வாகனம் பாவிப்போம். மோட்டார் பைக் வந்துட்டு ஒரு பொருளை விற்பனை செய்யறதுக்காக வேண்டி பாவிக்கிறது. அது தொடர்பு பயன்படக்கூடிய செலவு எல்லாம் விற்பனை விநியோக செலவுக்குள்ள வரும். சோ மோட்டார் வாகன பழுது பார்த்தல் வந்துட்டு விற்பனை விநியோக செலவு. அடுத்தது வந்துட்டு அறவிட முடியாத கடன், அதுவும் விற்பனை விநியோக செலவுக்குள்ள வரும். சம்பளமும் கூலியும் நிர்வாக செலவு.
பெற்ற கழிவுன்னு சொல்றது வருமானம், ஏனைய வருமானத்துக்குள்ள காட்டணும். கொடுத்த கழிவுன்னு சொல்றது நம்ம பொருள் விற்பனை செய்தோம்னா அந்த பொருளை வாங்கின கஸ்டமர்ஸுக்கு நம்ம கொடுக்கறது. சோ கொடுத்த கழிவுன்னு சொல்றது விற்பனை விநியோக செலவுகளை வரும். பெற்ற கழிவு வருமானம், கொடுத்த கழிவு செலவு. கொடுத்த கழிவு என்ன செலவுண்டா விற்பனை விநியோகத்தால் ஏற்பட்டதால விற்பனை விநியோக செலவுக்குள்ள காட்டணும். ஓகே, அடுத்தது கடன் வட்டி நிதி செலவுக்குள்ள வரும். பழுதடைந்த சொத்தில் இருந்தான நட்டம் ஏனைய செலவுக்குள்ள வரும். நிதி செலவு மற்றும் ஏனைய செலவு ரெண்டையும் சேர்த்து காட்டணும். இந்த ரெண்டும் ஒரே இதுல வரும். கடன் வட்டியும் பழுதடைந்த சொத்தில் இருந்தான நட்டம் உண்டா வரும். ரெண்டையும் உண்டா காட்டணும்னா தனித்தனியும் காட்டலாம். அலுவலகத்துக்கு அலுவலக உபகரண பெருமான தேய்வு எங்க வரும்? பெருமான தேய்வு எல்லாம் நிர்வாக செலவுக்குள்ள வரும். பெருமான தேய்வு மோட்டார் வாகனம் தொடர்பான பெருமான தேய்வு எங்க வரும்? நிர்வாக செலவு இல்ல, விற்பனை விநியோக செலவுக்குள்ள வரும். ஏனைய பெருமான தேய்வு எல்லாம் நிர்வாக செலவுக்குள்ள வரும். விற்பனையோட சம்பந்தப்பட்ட சொத்துக்கு ஏற்படக்கூடிய செலவுகள் தேய்மானங்கள், மோட்டார் வாகனம் விற்பனை விநியோகத்துக்கான யூஸ் பண்றதால அது தொடர்பா ஏற்பட்ட செலவுகள் எல்லாம் பெருமான தேய்வு எல்லாமே விற்பனை விநியோக செலவுக்குள்ள வரும். அடுத்து விளம்பர செலவு, விற்பனை விநியோக செலவு. வட்டி வருமானம், வருமானம் தானே, அது ஏனைய வருமானத்துக்குள்ள வரும். அடுத்தது மின்சாரம், நிர்வாக செலவு. தொலைபேசி, நிர்வாக செலவு. தொலைபேசி இந்த டெலிகாம் பில் வந்துட்டு பே பண்றோம். ஓகே, சோ அதுக்கான செலவு நிர்வாக செலவு. தளபாட பெருமான தேய்வு நிர்வாக செலவு. விற்பனை தரகு, விற்பனை தரகு நம்ம கொடுக்குறோம்னா என்னத்துக்கான கொடுக்குறோம்? விற்பனைக்காக வேண்டித்தானே கொடுக்குறோம், விற்பனை விநியோக செலவு. அடுத்தது வங்கி கட்டணம் நிதி செலவு. நிதி செலவு நிதியோட சம்பந்தப்பட்டதான வங்கி நிதி செலவு. வரி வீதம், வரி வீதம் நிர்வாக செலவு. நிர்வாக செலவு. தொழிலாளர் சேமலாப நிதியம் நிதி ETF. ஓகே, சோ நிர்வாக செலவு. வாடகை வருமானம் ஏனைய வருமானம். வாடகை வருமானம் ஏனைய வருமானம். ஓகே, சோ இதுல வரும் வந்துட்டு. சோ உலகத்தை நம்ம அந்த இடத்துல போட்டோம்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். மொத்த லாபம் கால்குலேட் பண்ணப்படுது. அந்த ஏனைய வருமானத்தை கூட்டி காட்டுறோம். அதுக்கு பிறகு ஒவ்வொரு செலவா நான் சொன்னது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா போட்டிருக்கேன். போட்டுருக்கேன் வந்துட்டு. கடைசியாக வந்துட்டு தேரி லாபம் வந்துட்டு பிளஸ்ல வந்துச்சுன்னா லாபம், மைனஸ்ல வந்துச்சுன்னா நட்டம். ஓகே, சோ இங்க வந்துட்டு பிளஸ்ல இருக்கிறதால இது தேரி லாபம். சோ இதான் இதுல ஃபார்மட் வந்துட்டு. இந்த ஃபார்மட்டை நீங்க ஞாபகம் வச்சீங்கன்னா அந்த இடத்துல கொண்டு போட்டீங்கன்னா சரி. மேலதிக தகவலை முடித்ததுக்கு பிறகுதான் மிகுதியா இருக்கிற பேலன்ஸ் எல்லாத்தையும் பரீட்சை மீதில இருக்கிற எல்லா அமௌண்ட்டையும் நம்ம அந்தந்த இடத்துல போடுவோம். மேலதிக தகவல் வந்துட்டு சில பரீட்சை மீதியில உள்ள பேலன்ஸ்ல வந்துட்டு தாக்கம் செலுத்தும். சில ஐட்டத்தில் தாக்கம் செலுத்தும். சரியா? அந்தந்த அட்ஜஸ்ட்மெண்ட் செய்ததுக்கு பிறகு மிகுதியா இருக்கிற எந்தெந்த பேலன்ஸ் வந்துட்டு பரீட்சை மீதியில உள்ள சில பேலன்ஸ் வந்துட்டு எந்த ஒரு தாக்கமும் செலுத்தாம இருக்கும் மேலதிக தகவல்ல, அதையெல்லாம் அந்தந்த இடத்துல போட்டா சரி. அதை நம்ம டீப்பா பார்ப்போம் கணக்குல வந்துட்டு. அப்ப அவங்களுக்கு விளங்கி கொள்ள முடியும். சோ அடுத்தது வந்துட்டு இதை நான் இன்ட்ரடக்ஷன் தானே, இதே மாதிரி தான் அடுத்த சாப்டர்லயும் பார்க்க போறோம். அதனால நீங்க ஒரி பண்ண தேவையில்லை. ஆல்மோஸ்ட் விளங்கிருப்பீங்க. சில ஆக்கள் மத்திய ஸ்ட்ரீம்ல வந்த ஆக்கள் வந்துட்டு சில ஜஸ்ட் உங்களுக்கு இவ்வளத்துல ஒரு இதை வந்து இருக்கும் வந்துட்டு ஃபுல்லா விளங்கி கொள்ள முடியாத சந்தர்ப்பம் இருக்கும். ஸோ அது அடுத்த சாப்டர்லயும் இதைத்தான் பார்க்க போறோம். அது கம்பெனிக்கு பார்க்க போறோம். எல்லாம் சேம் தான், எல்லாம் சேம் தான். அதை நான் என்ன எப்படி டிஃப்ரெண்ட் பார்ப்போம் வந்துட்டு. எல்லா கூற்றுகளும் சேம். சரியா? இப்ப வந்துட்டு இது வந்துட்டு ஸ்டேட்மெண்ட் முடிச்சிட்டோம். ஸ்டேட்மெண்ட் ப்ராஃபிட் ஆர் லாஸ் முடிச்சிட்டோம். இப்ப நிதி நிலைமை கூற்று, ரெண்டாவது கூற்றுக்கு வரும். நிதி நிலைமை கூற்று இதான் வந்துட்டு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபைனான்சியல் பொசிஷன்ஸ். ஒரு நிறுவனத்துல சொத்து பொறுப்பு உரிமையாண்மையை கண்டுபிடிக்கிறது தான். குறிப்பிட்ட ஆண்டு இறுதியில வந்து குறிப்பிட்ட காலத்துல உள்ள சொத்து பொறுப்பு உரிமையாண்மையை கால்குலேட் பண்றது. குறிப்பிட்ட ஆண்டுக்கானது மாத்திரம் வரமாட்டா, குறிப்பிட்ட ஆண்டுக்கானது தான். ஆனா ஆல்ரெடி இருக்கிறதோட ஆட் பண்றோம், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றோம். ஆனா வருமான கூற்று இருக்குதானே, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் இருக்குது, அது குறிப்பிட்ட ஆண்டுக்கானது
ஆண்டுக்கான இலாபமும் குறிப்பிட்ட ஆண்டுக்கான வருமானமும் செலவும் தான் வரும். ஆனா நிதிநிலைமை கூற்றுல வந்துட்டு அந்த குறிப்பிட்ட ஆண்டு இறுதியில உள்ளபடியான மொத்த சொத்து பொறுப்பு உரிமையாண்மை வரும். போன வருஷத்தோட இது கூட்டிட்டு போகும். அல்லாடி ஏதாவது சொத்து விற்பனை செய்தோம்னா அதை குறைச்சிட்டு போகணும். அந்த முன்னே இருக்கிறதோட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். போன வருடத்துல இருந்து இந்த வருடத்துக்கு அதையும் கொண்டு வந்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றதுதான் நிதி நிலைமை கூற்று. சரியா? ஆனா குறிப்பிட்ட ஆண்டு இறுதியில உள்ள அமௌண்ட் வந்துட்டு வரும். மொத்த அமௌண்ட் வந்துட்டு வரும். சோ இது வந்துட்டு எவ்வாறு பிரிக்கப்பட்டிருக்குன்னு பாருங்க. எனக்கு அதுக்கு நான் ஹெடிங்க போடுறீங்க. நிதி நிலைமை கூற்று அந்த குறிப்பிட்ட கம்பெனியில குறிப்பிட்ட டேட்ல உள்ள நிதி நிலைமை கூற்றுன்னு போடணும். சோ அதுல முதலாவது எப்படின்னா சொத்துக்கள் எல்லாம் போடணும். சொத்து ரெண்டா பிரிக்கலாம்னு சொல்லி இருக்கிறேன். நடைமுறை அல்லா சொத்து. நடைமுறை அல்லா சொத்துன்னு என்ன? ஒரு வருடத்துக்கு மேற்பட்டது. இங்க பாருங்க, ஒரு வருடத்துக்கு மேற்பட்டது எல்லாத்துக்கும் தேய்வு இருக்கு. இந்த முதலீட்டுக்கு தேய்வு இல்ல, டிரெக்டா போடணும். நீண்ட கால லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குதானே, லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அதையும் வந்துட்டு நடைமுறை அல்லா சொத்துக்களை போடணும். ஒரு எக்ஸாம்பிள் நன்மதிப்பு இருக்குமெண்டா, நன்மதிப்பு குட்வில்ஸ் அதுவும் வந்துட்டு நடைமுறை அல்லா சொத்துக்களை வரும். இது வந்துட்டு தொட்டுணரக்கூடியது ஃபெஸ்ட்டுக்கு போடணும். தொட்டுணரக்கூடிய நடைமுறை அல்லா சொத்து நம்ம படிச்சிருந்தானே, தொட்டுணரக்கூடிய தொட்டுணர முடியாததுன்னு படிச்சிருந்தானே. தொட்டுணரக்கூடியது ஃபெஸ்ட்டுக்கு நம்ம எல்லாத்தையும் போடணும். அடுத்து தொட்டுணர முடியாத நிலையான சொத்துக்கள் இருக்குதானே, அதை வந்துட்டு அதுக்கு கீழே போடணும். குட்வில்ஸும் வரும். சரியா? அதே மாதிரி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஒரு சொத்தாக கருதணும்டா, நீண்ட கால பாவனையை கொண்டிருக்குமெண்டா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆராய்ச்சி செலவுகள் அது வந்துட்டு அதையும் வந்துட்டு இதுக்குள்ள காட்டணும். சரியா? சோ இந்த தொட்டுணரக்கூடிய சொத்துக்கு என்ன வந்துட்டு டிப்ரிசியேஷன் இருக்கு, தேய்வு இருக்குது. ஒரு வருடத்துக்கு மேல பாவிப்போம்டா ஒவ்வொரு வருடமும் அதோட பெருமதி குறைந்துட்டு போகும் தானே, அது தேய்வு செய்யணும். அதனால இத கிரயத்தை போடுறோம். எவ்வளவுக்கு நம்ம கொள்வனவு செய்தோம்னு போடுறோம் பெஸ்ட்டுக்கு. அடுத்த குளத்துல வந்துட்டு தேய்வு, திரண்ட தேய்வு. திரண்ட தேய்வுன்னு சொல்றது என்னன்னா, அதுக்கு முதல் செய்த தேய்வையும் இந்த வருடத்துல செய்த தேய்வையும் கூட்டணும். ஆல்ரெடி இருக்கிற தேய்வோட இந்த குறிப்பிட்ட ஆண்டுக்கு தேய்வு செய்திருப்பேன் தானே, அந்த அமௌண்டை கூட்டி டோட்டலா எவ்வளவு தேய்வு நடந்திருக்கிறோ அந்த அமௌண்ட்டை தான் இதுல போடணும். சரியா? காணிக்கு வந்துட்டு தேய்வு இல்லை. காணி வந்துட்டு தேய்வடைகிறலையே. காணியில பெருமதி பெருமதி வந்துட்டு அதுல பெருமதி தேய்வடையாது. சோ காணிக்கு நம்ம பெருமான தேய்வு செய்யறதில்ல. மத்ததுதான யூஸ் பண்றோம். கட்டிடத்தை யூஸ் பண்ணோம்னா அதுல பெருமதி குறைந்துட்டு போகும். மோட்டார் வாகனத்தையோ இல்லாட்டி வேற ஏதாவது மெஷினையோ இந்த தளபாடத்தை யூஸ் பண்ணணும்னா அதுல பெருமதி குறைந்துட்டு போற அடிப்படையில ஒவ்வொரு வருடமும் நம்ம தேய்வு செய்யணும். சோ இந்த டோட்டல் தேய்வை வந்துட்டு திரண்ட தேய்வை கழித்ததுக்கு பிறகு வாரது மூணாவது குளத்துல புத்தக பெருமதி, புக் வேல்யூ. புக் வேல்யூன்னு சொல்றது என்னன்னா நெட் அமௌண்ட் இன்னைக்குதானே தேய்வை கழித்ததுக்கு பிறகு வாரது. தேய்வை கழித்ததுக்கு பிறகு வார பெருமதி வந்துட்டு புத்தக பெருமதி. கிரயத்திலிருந்து தெய்வ கழித்து வாரது புத்தக பெருமதி. நெட் அமௌண்ட் வந்துட்டு வரும். ஓகே, திரண்ட தெய்வ கழித்ததுக்கு பிறகு. சோ அதை வந்துட்டு ஃபெஸ்ட்டுக்கு போடுறோம். நடைமுறை அல்லா சொத்து. ஓகே, சோ நெக்ஸ்ட் வந்துட்டு சொத்துல வந்துட்டு அடுத்த பிரிவு வந்துட்டு நடைமுறை சொத்து. நடைமுறை சொத்துன்னு சொல்றது ஒரு வருடத்துக்கு குறைந்து, ஒரு வருடத்துக்கு மேற்பட்டதெல்லாம் நடைமுறை அல்லா சொத்து. நடைமுறை சொத்துன்னு சொல்றது கரண்ட், எவ்ரி டைம்ஸ் சேஞ்ச் ஆகும். ஓகே, சோ இது நடைமுறை சொத்து. இதுக்குள்ள வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் வந்துட்டு இருப்பு, கடன் பட்டோர், அதுல இருந்து அறவிட முடியாத கடனை கழிக்கிறோம். அப்புறம் முற்பணமாக செலுத்தப்பட்ட செலவுகள், முற்பணமாக செலுத்தப்பட்டிருப்போம்னா அடுத்த ஆண்டுக்கானது இந்த ஆண்டை கொடுத்துட்டோம்னா அந்த ஆண்டு நம்மளுக்கு ஒரு சொத்து தானே. இதெல்லாம் நம்ம டிரான்சாக்சனை பார்த்தோம். வங்கி காசு எல்லாத்தையும் நடைமுறை சொத்துக்களை போட்டு இதை நடைமுறை அல்லா சொத்தையும் நடைமுறை சொத்தையும் கூட்டினோம்னா மொத்த சொத்து வரும். இந்த மொத்த சொத்து இந்த மொத்த பொறுப்புக்கு சமனா இருக்கணும். ரெண்டு சமனா இருக்கணுமா? மொத்த மூலதனம் மற்றும் பொறுப்புகளுக்கு இந்த மொத்த சொத்து சமனா இருந்தா தான் உங்களோட கணக்கு கரெக்ட் வந்து நீங்க செஞ்ச இரட்டை பதிவு எல்லாமே சரின்னு அர்த்தம். இரண்டு வித்தியாசப்படுமெண்டா ஏதாவது ஒரு பிள்ளை நான் ஆல்ரெடி கணக்கிட்டு சமன்பாடு போட்டு காட்டுனேன். மொத்த சொத்து ஈக்குவல்
மூலதனம் பிளஸ் பொறுப்புன்னு போட்டு காட்டுங்க. மூலதனம் மற்றும் பொறுப்புகள் தான் என்ன இருக்கிறது. இது வந்துட்டு சொத்துக்கு சமனா இருக்கணும். சமனா இருந்தாத்தான் உங்களோட கணக்கு சரி. இல்லாட்டி நீங்க செய்ததுல ஏதாவது புள்ள விட்டு இருக்கீங்கன்னா இதுல மீனிங் வந்துட்டு. சோ அடுத்தது மூலதனம் மற்றும் பொறுப்புக்குள்ள வந்துட்டு முதலாவது மூலதனத்தை போடணும். மூலதனம் இந்த மூலதனத்துல எவ்வளவு மூலதனம் விட்டாங்க. ஆல்ரெடி நம்ம இன்கம் ஸ்டேட்மெண்ட்ல வந்து தேறிய லாபம் கால்குலேட் பண்ணோம் தானே. அது யாருக்கு போகணும்? உரிமையாளருக்கு போக வேண்டியது தானே. தேறிய லாபத்தை போடணும். அதே மாதிரி ஆல்ரெடி நான் சொன்னேன் வந்துட்டு பற்று கல்வி காசு பற்று எடுத்தாங்கன்னா இங்க வந்துட்டு இதை கழிக்கணும். கழித்து மீதிய வரதுதான் அவருக்கு போக வேண்டியது, உரிமையாளருக்கு போக வேண்டியது. சோ அது வந்துட்டு அதுவும் ஒரு பொறுப்பு. சரியா? அடுத்தது பொறுப்பு வந்துட்டு மூலதனம் தவிர்ந்த பொறுப்புகள் இருக்குத்தானே. அதை ரெண்டா பிரிக்கலாம். சொத்து மாதிரி பிரிக்கலாம். நடைமுறை அல்லா பொறுப்பு, நடைமுறை பொறுப்பு. நடைமுறை அல்லா பொறுப்புன்னா ஒரு வருடத்துக்கு மேற்பட்ட பொறுப்புகள். நீண்ட கால கடன் எடுத்து பேங்க்ல ஒரு வருடத்துக்கு மேற்பட்ட லோன் எடுத்திருப்போம், ஒரு ஈடு வைத்திருப்போம். ஓகே. சோ அதெல்லாம் வந்துட்டு நடைமுறை அல்லா பொறுப்புக்குள்ள வரும். நடைமுறை பொறுப்புன்ற ஒரு வருடத்துக்கு குறைந்தது. சோ கடன் கொடுனர் கடன் கொடுத்தவருக்கு கொடுக்கணும். நம்ம அமௌண்ட் ஒரு பொருளை கடனுக்கு வாங்கியிருக்கோம்டா அவருக்கு கொடுக்கணும் தானே. நம்ம அட்டுறு செலவுகள் எல்லாமே ஒரு வருடத்துக்கு குறைந்தது. சோ அதை வந்துட்டு நடைமுறை பொறுப்புக்குள்ள காட்டணும். அப்ப வந்துட்டு இப்ப வந்துட்டு மூலதனம் கால்குலேட் பண்ணிட்டோம். நடைமுறை அல்லா பொறுப்புகள், நடைமுறை பொறுப்புகள் இந்த மூணையும் கூட்டினோம்னா மொத்த மூலதனம் மட்டும் பொறுப்புகள் வரும். சோ இது வந்துட்டு மொத்த சொத்துக்கு சமனா இருக்கும். சரியா? சொத்து பொறுப்பு சமன். சொத்து ஈக்குவல் பொறுப்பு. இந்த பொறுப்பு ரெண்டு இருக்குது. மூலதனம் மற்றும் பொறுப்புகள். மூலதனம் பிளஸ் பொறுப்புகள், ஏனைய பொறுப்புகள். ஏனைய பொறுப்புகள்ல வாரது நடைமுறை அல்லா பொறுப்பு, நடைமுறை பொறுப்புகள். சரியா? இதான் வந்துட்டு நிதி நிலைமை கூற்றுட ஃபார்மட் வந்துட்டு. சோ இதுல கணக்கு வந்துட்டு பார்ப்போம். எக்ஸாம்பிள். சோ இதுவும் பரிச்சை மீது தரப்பட்டிருக்குது. மேலே தகவல் அதுவும் வெரி சிம்பிளான எக்ஸாம்பிள் தான் போட்டிருக்கேன். இறுதி இருப்பு மட்டும் தந்திருக்குது. இப்போ வந்துட்டு எடிஷன்ல ஒன்று கூடி இருக்கீங்க வந்து பாத்தீங்கன்னா வியாபார லாப நட்ட கணக்கும் அடுத்து என்ன ப்ரிப்பேர் பண்ணி சொல்லி ரெண்டாவது நிதி நிலைமை கூற்று. இன்கம் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். நம்ம ஃபைனான்சியல் பொசிஷனையும் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸ்டேட்மெண்ட் ஃபைனான்சியல் பொசிஷனையும் ப்ரிப்பேர் பண்ணணும். சோ இறுதி இருப்பு மட்டும்தான் மேலே தகவல். நம்ம ஃபார்மேட் ஃபெஸ்ட்டுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்றோம். ப்ரிப்பேர் பண்ணினது பிறகு இப்போ வந்துட்டு ஃபெஸ்ட்டுக்கு மேலே தகவல் இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். சோ மேலே தகவல் இறுதி இருப்பு மாத்திரம் தானே. சோ இறுதி இருப்புக்கான இரட்டை பதிவு என்ன? இறுதி இருப்பு கணக்கு வரவு, வியாபார லாப நட்ட கூற்று, செலவு. சோ இங்க வந்துட்டு இதுல போட்டுட்டோம், கழித்துட்டோம். சோ வரவு பக்கம் எங்க வைக்கிறோம்? இறுதி இருப்பு கணக்கு வரவு. இறுதி இருப்பு கணக்கை க்ளோஸ் பண்ணி நம்மகிட்ட எங்க போகும்? அந்த இறுதி இருப்பு நடைமுறை சொத்தாக காட்டணும். சோ இங்க பாருங்க நிதி நிலைமை கூற்றுல பாருங்க. நிதி நிலைமை கூற்றுல நடைமுறை சொத்துக்குள்ள காட்டிருக்கிறோம். அப்ப இரட்டை பதிவு ஓகே தானே. ஒரு பதிவு இங்க வருது, அடுத்த பதிவு அங்க போகுது. இரட்டை பதிவு செய்யுது. இறுதி இருப்பு கணக்கு வரவு. சோ வரவு ஓகே, சொத்தாக காட்டுறோம். செலவு எங்க போகுது? இலாப நட்ட கூற்றுல இறுதி இருப்புன்னு காட்டுறோம். வந்துட்டு கழிக்கிறோம். கழித்தாத்தான் உண்மையான விற்பனை கிரயத்தை கால்குலேட் பண்ணலாம். சரியா? சோ இரட்டை பதிவு செய்துட்டு மேலே தகவல வாரது ஆல்மோஸ்ட் இரட்டை பதிவு செய்யாததுதான். சம்டைம் செய்தது வரலாம். ரீட் பண்றது நீங்க ரீட் பண்ணி அதை விளங்கிக் கொள்ளணும். சரியா? சரியா? அது மேலே தகவல முடிந்தது பிறகு ஒவ்வொன்றா நம்ம அந்தந்த இடத்துல கொண்டு போட்டா சரி. மூலதனம் எங்க போகும்? வந்துட்டு நிதி நிலைமை கூற்றுல போகும். மூலதனத்துக்குள்ள போடணும். சோ விற்பனை எங்க போகும்? இன்கம் ஸ்டேட்மெண்ட்ல போகும். கடன் படுனர் வந்துட்டு கடன் பட்டோர் எங்க போகும்? நடைமுறை சொத்து. நடைமுறை சொத்து. அறவிட முடியா கடன் வந்துட்டு எங்க போகும்? விற்பனை விநியோக செலவு. ஆல்ரெடி எல்லாமே இரட்டை பதிவு செய்தது. அறவிட முடியா கடன் ஆல்ரெடி இதுல கழிக்கப்பட்டது. கடன் பட்டோர்ல இருந்து ஏன் கழிக்கல நீங்க கேட்கலாம். அறவிட முடியா கடன் நம்ம என்னத்துக்கு கடன் பட்டோர்ல இருந்து கழிக்கலாம் தானே. ஏன் நம்ம வந்துட்டு விற்பனை விநியோக செலவை காட்டுறோம்னு கேட்கலாம். ஆல்ரெடி இரட்டை பதிவு செய்தது. அறவிட முடியா கடன் என்று சொல்றது ஒரு எக்ஸ்பென்சஸ் கணக்கு. அத கடன் பட்டோர்ல இருந்து கழித்திட்டோம்.
கழித்ததுக்கு பிறகு வாரதுதான் இது எக்ஸ்பென்சஸ் அடிப்படையில விற்பனை விநியோக செலவா காட்டும். சோ அடுத்து ஆரம்ப இருப்பு, வியாபார இலாப நட்ட கூட்டுல வர ஆரம்ப இருப்பு. காப்புறுதி கட்டணம் எங்க போகும்? நிர்வாக செலவு. சம்பளமும் கூலியும் நிர்வாக செலவு. காணி எங்க காட்டணும்? நடைமுறை அல்லா சொத்து. நடைமுறை அல்லா சொத்துல காட்டணும். அது மாதிரி கட்டிடம் வந்துட்டு நடைமுறை அல்லா சொத்து. அது மாதிரி கட்டிட பெறுமதி தேய்வு வந்துட்டு நடைமுறை அல்லா சொத்துல திரண்ட தேய்வுக்குள்ள காட்டணும். அந்த கட்டடத்துக்கு அடுத்த குளத்துல வந்துட்டு காட்டணும். கட்டடத்துல பெறுமதி 4,50,000, அதுல இருந்து 12,500 கழிக்கணும். சரியா? விளம்பர செலவு, விற்பனை விநியோக செலவு, கொள்வனவுகள் ஓகே. உள் வந்த வண்டி கூலி. உள் வந்த வண்டி கூலி இந்த கொள்வனவோட சம்பந்தப்பட்டது தானே. அந்த கொள்வனவோட இதையும் கூட்டணும். நேர் செலவு தானே, நேரா ஏற்படக்கூடிய செலவு, டைரக்ட் காஸ்ட். அடுத்தது பற்றுக்கள். பற்றுக்கள் ஜஸ்ட் சொல்லப்பட்டிருக்கு. இது காசு பற்றாதான் வரும். இதுல பாருங்க, காசு பற்று ஆன்சர் பாருங்க. பற்றுக்கள். பற்றுக்கள்னு தனியே சொல்லப்படும், அது காசு பற்றுன்ற அடிப்படையில எடுக்கணும். சரியா? பொருள் பற்றுன்ற பொருள் பற்றுன்னு சொல்லப்பட்டிருக்கு. பொருள் பற்றுன்ற அந்த கொள்வனவுல இருந்து கழிக்கணும். பொருள் பற்றுன்னு தரப்படுமெண்டா அதை கொள்வனவுல இருந்து கழிக்கணும். இது பற்றுக்கள் தனியே சொல்லி பற்றிக்கிறதால நம்ம இதை அசியூம் பண்ணணும் என்னன்னா காசு பற்று, காசு எடுத்ததுக்கான உரிமையாளர் காசு தனது சொந்த தேவைக்காக வேண்டி எடுத்திருந்தாருன்னா அவருக்கு போக வேண்டிய அந்த மூலதனத்தில் இருந்து கழிக்கணும். சரியா? அடுத்தது கடன் வட்டி, நிதி செலவு, வங்கி கடன். வங்கி கடன் தரப்பட்டிருக்கு. இது என்ன வந்துட்டு? வங்கி கடன் வந்துட்டு நடைமுறை அல்ல பொறுப்பு. ஒரு வருடத்துக்கு மேற்பட்டது, நீண்ட காலம் சொல்றது ஒரு வருடத்துக்கு மேற்பட்டது. சோ இது நடைமுறை அல்ல பொறுப்பு. இந்த பெற்ற கழிவு என்ன? ஏனைய வருமானம். கொடுத்த கழிவு செலவு வந்துட்டு என்ன செலவு? விற்பனை விநியோக செலவு. அடுத்து கடன் கொடுத்தோர் நம்ம பொறுப்பு. இது வந்துட்டு சோ இது நடைமுறை பொறுப்புல காட்டணும். சோ வெளி சென்ற வண்டி கூலி எங்க வரும்? கொள்வனவோட வெளி சென்ற வண்டி கூலின்ற விற்பனை செய்யும் பொழுது நம்ம டிரான்ஸ்போர்ட் செய்யறோம். சரியா? வெளி சென்ற வண்டி கூலி விற்பனையும் போகுது. உள் வந்த வண்டி கூலின்ற கொள்வனை செய்யும் பொழுது ஏற்பட்ட கூலி. வெளி சென்ற வண்டி கூலின்னு சொல்றது விற்பனையும் போது ஏற்பட்ட கூலி. விற்பனையோட ஏற்பட்டது விற்பனையோட கூற்றல்ல, விற்பனையோட கூட்டுறதோ கழிக்கிறது இல்ல. வெளி சென்ற வண்டி கூலி வந்துட்டு ஒரு விற்பனை விநியோக செலவா காட்டும். ஆல்ரெடி நான் விளங்கப்படுத்திக்கிறேன். விற்பனை விநியோக செலவாக காட்டும். விநியோகத்தோட சம்பந்தப்பட்டது தானே. விற்பனை விநியோகத்தோட சம்பந்தப்பட்டதால இது விற்பனை விநியோக செலவாக காட்டும். அடுத்து சேதமடைந்த இருப்பு வந்துட்டு என்ன? ஏனைய செலவு. வட்டி வருமானம், ஏனைய வருமானம். வங்கி மேலதிக பற்று. வங்கி மேலதிக பற்றுன்னு சொல்றது நடைமுறை அல்லா பொறுப்பு. நடைமுறை அல்லா பொறுப்பு. வங்கி மேலதி ஓடி எடுக்கிறது. சோ ஓடி வங்கி மேலதிக பற்று. ஓகே. அடுத்தது வந்துட்டு காசு. காசு நடைமுறை அல்லா சொத்து. நடைமுறை அல்லா சொத்து. சோ இதில் எல்லாத்தையும் போட்டீங்கன்னா 1 by 1 முடிச்சோம்னா முதல் இலாபத்தை கால்குலேட் பண்ணணும். அடுத்தது வந்துட்டு என்ன செய்யணும்? தேரி இலாபத்தை கால்குலேட் பண்ணி இந்த தேரி இலாபத்தை வந்துட்டு இந்த மூலதனத்துக்குள்ள போடணும். அது உரிமையாளர் சொந்த பண்றது தானே. இந்த அமௌண்ட் எடுத்துட்டு போடணும். இதை மத்த இந்த அமௌண்ட்டை மட்டும் இதை முடிச்சு வார இந்த முடிச்ச அமௌண்ட்டை தான் இங்க போடணும். மத்த எல்லாமே ஆல்ரெடி நம்ம பரிச்சை இதுல இருந்து எடுத்துட்டு போட்டுட்டோம். தேரி இலாபத்தை மட்டும் எவ்வாறு கால்குலேட் பண்ணுவோம்? இலாப நட்டு கூட்டுல வார ஃபைனல் ஆன்சர் தான் தேரி இலாபம். சோ அதை வந்துட்டு எடுத்து போட்டோம்னா மத்த எல்லாம் ஆல்ரெடி நம்ம போட்டுட்டோம். சோ முடிச்சோம்னு பாருங்க, மொத்த இலாபம், மொத்த சொத்து பாருங்க 963,000. அதே மாதிரி மொத்த மூலதன பொறுப்பு வந்துட்டு ஈக்குவல். நம்மகிட்ட உள்ள சொத்து வந்துட்டு மூலதனத்துக்கு பொறுப்புக்கு ஈக்குவலா இருக்கு. சரியா? இதான் வந்துட்டு இரட்டை பதிவு சரியா செய்தாமண்டா இப்படித்தான் வரும். சரியான ஆன்சர் வரும். இரட்டை பதிவுல ஏதாவது புலவிட்டமெண்டா அங்க பேலன்ஸ் ஆக மாட்டாது. சோ ரிப்பீட்டா நீங்க பார்த்து கொள்ளணும். எங்க புலவிட்டிக்க வேண்டும் அதை நீங்க கரெக்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தான் ரெண்டும் ஈக்குவலா ஆகும். சோ இதுதான் வந்துட்டு
நிதி கூற்று, அதே மாதிரி நம்ம வியாபார இலாப நட்பு கூற்றை பார்த்தோம். ஐந்து ஐந்து நிதி கூற்றுகள் 5ஆ பிரிக்கலாம். ஒன்று வருமான கூற்று, இலாப நட்பு கூற்று, அதை பார்த்துட்டு தேறிய லாபத்தை கால்குலேட் பண்ணலாம் கடைசியாக. அதே மாதிரி 2வது நிதி நிலைமை கூற்று, அதை வந்துட்டு சொத்துக்கள் எவ்வளவு, பொறுப்புகள், மூலதனம் எல்லாத்தையும் பார்க்கலாம். ரெண்டுமே ஈக்குவல் ஆயிருக்கணும். சொத்து வந்துட்டு மூலதனம் மற்றும் பொறுப்புக்கு ஈக்குவல் ஆயிருக்கணும். அடுத்து வந்து காசு பாய்ச்ச கூற்று, அதை வந்து தனி ஒரு சாப்டர்ல பார்ப்போம். வந்துட்டு காசு பாய்ச்ச கூற்று தனியை பார்க்கணும், வந்துட்டு அதை தனி சாப்டர்ல பார்ப்போம். அடுத்தது உரிமையாண்மை கூற்றையும் நம்ம குறிப்பிட்ட ஒரு இடத்துல வந்துட்டு பார்ப்போம். வந்துட்டு உரிமையாளருக்கு சொந்தமானதுல ஏற்படக்கூடிய மாற்றத்தை பார்ப்பதுதான் உரிமையாண்மை கூற்று. ஸோ அதையும் பார்ப்போம். குறிப்புகள், அது ஜஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சது. எந்தெந்த தகவல் முக்கியமானதோ அதை வந்துட்டு நோட்ல வந்து காட்டுனோம்னா சரி, என்ன ரீசனுக்குன்னு சொல்லி காட்டுனோம்னா சரி. சோ இப்ப வந்துட்டு இதுல வந்து பார்த்து முதல் 2 கூற்றுகளும் பார்த்தோம். சோ அதோட இந்த சாப்டரை முடிக்கணும். வந்துட்டு இது வந்துட்டு நார்மலாக வந்துட்டு ஒரு தனிநபர் கணக்கு, ஒரு ஆள் நடத்திட்டு போற ஒரு நிறுவனத்திலேயோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்டு ஜஸ்ட் நார்மலா கம்பெனி எல்லாமே ஜஸ்ட் நடத்திட்டு போறவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்றதுதான் இதுல காட்டிருக்கேன். நார்மலா எப்படி ப்ரிப்பேர் பண்றேன்னு சொல்லி காட்டிருக்கேன். சரியா? காசு பாய்ச்ச கூற்றை நம்ம தனியே பார்ப்போம் வந்துட்டு சாப்டர்ல. இதுல இந்த 2 பேசிக் முக்கியமான நிதி கூற்றுகளை பார்த்தோம் வந்துட்டு. சோ அது தொடர்பான தகவல் வந்துட்டு இந்த எவ்வாறு நம்ம நிதி கூற்றை தயாரிக்கும் பொழுது கவனிக்க வேண்டிய விடயங்களை சொல்படி நான் ஆல்ரெடி சொன்னதுதான். ஆல்ரெடி ஒரு கணக்கை வாசிச்சு அதுல என்ன ரிக்வஸ்ட், என்ன வேட்டப்பட்டிருக்கிறோ அது தொடர்பான அந்த ஃபார்மட்டை வந்துட்டு பெஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுங்க. அடுத்தது மேலே தகவல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இரட்டை பதிவு செய்யப்பட்டிருக்க மாட்டா ஓகே, இரட்டை பதிவு செய்யப்படலை, இரட்டை பதிவு செய்யறதுதான் மேலே தகவல்ல உள்ள முக்கியமான விடயம். அடுத்து பரீட்சை மீதியில வாரம் மத்த மிகுதி எல்லாம் தாக்கம் செலுத்தப்படாத மிச்சமா இருக்கிறது எல்லாம் அந்தந்த இடத்துல கொண்டு போட்டுட்டு ஒவ்வொரு கணக்கா நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு வந்தோம்னா அங்க கடைசியா முடிச்சு கொள்ளலாம். இதைத்தான் வந்துட்டு எவ்வாறு நிதி கூற்றை ப்ரிப்பேர் பண்றதுக்கான அந்த ஸ்டெப்ஸ் என்னன்னு சொல்லப்பட்டிருக்குது. சரியா? அது தொடர்பான அதுக்கு பிறகு சம் எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு தந்திருக்கிறேன். சம் எக்ஸாம்பிள்ஸ், இதுக்கான ஆன்சர்ஸும் வந்துட்டு தரப்பட்டிருக்குது. ஆன்சரையும் நான் இல்லாம செய்யல, நான் ஆன்சரும் தந்திருக்கேன். ஸோ பார்த்துக்கொள்ளுங்க. நம்ம ஆல்ரெடி நான் பார்த்தது மேலதிகமாக எக்ஸசைஸ் வந்துட்டு தந்திருக்கிறேன். ஸோ அந்த எக்ஸசைஸ் வந்துட்டு நான் இருக்குது. இங்க பாருங்க, ஒன்றுக்கு மேற்பட்ட தகவல் வந்துட்டு தரப்பட்டிருக்குது. வேலைய தகவல்ல இறுதி இருப்பு மாத்திரம் அல்லாமல் இங்க பாருங்க நிறைய தகவல் இருக்கு. இந்த நிறைய தகவல் எல்லாமே ஆல்ரெடி நான் பார்த்தது. ஐயக்கடனை பத்தி பார்த்தோம், அட்டுறு செலவை பத்தி பார்த்தோம். எல்லாத்துக்கும் இரட்டை பதிவு நம்ம ஆல்ரெடி நான் பார்த்துத்தான் இருக்கேன். அந்த இரட்டை பதிவு செய்து இந்த 2 கூற்றை ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா சரி. ஆல்ரெடி இந்த டிரான்சாக்ஷன் எல்லாம் பார்த்துட்டாலதான் நான் இதை வந்துட்டு நான் இதங்கள்ல இங்க இதுல பெருமானத்தை வீதம் வந்துட்டு 10%. அதை மட்டும் மாத்திக்கொள்ளுங்க. எல்லா டிரான்சாக்ஷனும் ஆல்ரெடி கிளியரா வந்துட்டு சாப்டர் 4ல வந்துட்டு பார்த்தேன். அதுக்கான இரட்டை பதிவை செய்து எல்லாத்தையும் நீங்க அந்தந்த இடத்துல போட்டீங்கன்னா சரி. சோ இதுக்கான ஆன்சர் என்ன இருக்கு, விளங்காட்டி கேளுங்க, விளங்காத சந்தர்ப்பத்தில் கட்டுக்கொள்ளுங்க. சரியா? எல்லாத்துக்கும் ஆன்சர் சரியா போட்டிருக்கேன், பார்த்துக்கொள்ளுங்க. சோ இது மட்டும்தான் ஒரு எக்ஸசைஸ் தந்திருக்கேன். இது நீங்க செய்யணும், விளங்கப்படுத்திட்டேன் ஆல்ரெடி. இதை நீங்க செஞ்சு பாருங்க. ஆல்ரெடி எல்லா டிரான்சாக்ஷனுக்கும் இரட்டை பதிவு செய்தது ஆல்ரெடி சாப்டர் 4ல பார்த்துட்டேன். ஸோ அதனால என்ன விளங்கப்படுத்திட்டு டைம் ஒரு லிமிடெட் டைம் தானே. ஸோ அதனால நான் எல்லாத்தையும் விளங்கப்படுத்தணும். ஸோ அதனால நீங்க இதை பார்த்து ஆல்ரெடி நான் பேசிக் ஐடியா தந்துட்டேன் உங்களுக்கு. ஸோ இதையும் நீங்க பார்த்துக்கொள்ளுங்க, விளங்காட்டி நீங்க கற்றுக்கொள்ளுங்க. சரியா? ஸோ இதுல சின்ன ஒரு இது ஒன்று வந்துட்டு சின்ன ஒரு அந்த நம்பர்ஸ்ல வந்துட்டு ஒரு சைவரை கூட்டி போட்டுட்டு ஐயக்கடன்ல வந்துட்டு ஒரு சைவரை கட் பண்ணிக்கொள்ளுங்க. 14,000 இல்ல 1,400. 1,400 இந்த ஆன்சர் வரும். ஸோ நீங்க கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும் 10%. ஐயக்கடன் வந்துட்டு 10% பார்க்க சொல்லியிருக்கேன். அதெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்க்கும் பொழுது உங்களுக்கு விளங்கும்.
1400 ஒரு சைபர் ஆட் பண்ணப்பட்டுட்டு ஸோ அந்த ஒரு சைபரை நீங்க கட் பண்ணிடுங்க. ஸோ அது நம்ம ஓகே. ஸோ மத்தெல்லாம் சரி பார்த்துக்கொள்ளுங்க. இங்க மொத்த சொத்து மொத்த பொறுப்புக்கு சாரி மொத்த சொத்து வந்துட்டு மொத்த மூலதனம் மட்டும் பொறுப்புக்கு சமனா இருக்கு. சரியா? அடுத்தது வந்துட்டு கம்பெனில நிதி கூற்றுகள் சேம் தான். எல்லா நிதி கூற்றுகள் எல்லாமே ஒரே இதுதான். ஆனா வந்துட்டு அந்த இங்க வந்துட்டு நிர்வாக செலவு விற்பனை விநியோக செலவுகள்லாம் கீழே ஒவ்வொரு செலவையும் அதுலயே காட்டுனது தானே. அதுக்கு கீழே லிஸ்ட் பண்ணினது தானே. நிர்வாக செலவுன்னு எடுக்கும் பொழுது அங்க விளம்பர செலவு காட்டணும், அறவிட முடியாத ஐயக்கடை எல்லாத்தையும் தனித்தனியே அந்த அதுக்கு கீழே காட்டணும். அது நார்மலாக தனிநபர்லயோ ஜஸ்ட் நார்மல் இதுலயே வந்துட்டு நம்ம காட்டுறோம். கம்பெனி எல்லாம் மத்த இதுல வந்துட்டு அப்படித்தான் காட்டுவோம். எல்லாத்தையும் அந்த ஃபார்மட்லயே காட்டுவோம். ஆனா இங்க வந்துட்டு அதுல காட்டாமலுக்கு இதுல வந்துட்டு குறிப்புகள்னு சொல்லி போட்டு எடுக்கும். குறிப்புகள்ல வந்துட்டு அது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி டோட்டலை மட்டும்தான் நம்ம அந்த குறிப்பிட்ட அந்த கூற்றுல வந்துட்டு போடுவோம். நிர்வாக செலவுன்னு சொல்றது நிர்வாக செலவு டோட்டலை மட்டும்தான் காட்டுவோம். அந்த டோட்டல் எப்படி கால்குலேட் பண்ணணும்னு கீழே குறிப்பு சொல்லியிருக்கு. குறிப்புல சொல்லப்பட்டிருக்கு. இந்த செலவுகளை கூட்டித்தான் இந்த டோட்டல் அமௌண்ட் தான் இதுல வந்திருக்குன்னு காட்டுறது. அதுதான் வந்துட்டு கம்பெனியில உள்ள நிதி கூட்டுல உள்ள டிஃபரெண்ட். நிதி கூட்டுல எல்லாமே சேம். ஆனா ஒவ்வொன்றா தனித்தனியே காட்டுறது ஆல்ரெடி நம்ம அந்த தனிநபர் கணக்குல நான் காட்டுனேன். இப்ப கம்பெனில வந்துட்டு நிதி கூட்டு தயாரிக்கும் பொழுதும் அந்த செலவுகள் எல்லாத்தையும் நிதி கூட்டுல காட்டாமலுக்கு மேலே அந்த குறிப்புகள்ல வந்து நோட்ல வந்துட்டு அந்த குறிப்பிட்ட இதை வந்துட்டு குறிப்பிட்ட இதை கால்குலேட் பண்ணி அந்த டோட்டல் அமௌண்ட் மாத்திரம்தான் நிதி கூற்றுக்கு போகும். நிர்வாக செலவுன்னா டோட்டல் நிர்வாக செலவு மட்டும்தான் போகும். விற்பனை விநியோக செலவுன்னா டோட்டல் மட்டும்தான் போகும். ஆனா அதுல வந்துட்டு அந்த நம்பர் போட்டிருப்போம். குறிப்பு நம்பர் அந்த குறிப்பிட்ட நம்பர் போட்டிருப்போம். அந்த நம்பரை வந்துட்டு நம்ம போய் பார்த்தோம்னா விளங்கும் என்னென்ன செலவுகள் வந்துட்டு அந்த குறிப்பிட்ட செலவு கேட்டகரிக்குள்ள உள்ளடங்கப்பட்டிருக்குன்னு சொல்லி நம்ம தெரிந்து கொள்ள முடியும். சரியா? இதை நான் விளங்கப்படுத்துறதுக்கு போற உங்களுக்கு பிரேக் வேணும்னா ஒரு 5 minutes பிரேக் எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ பிரேக்குக்கு பிறகு நான் கண்டினியூ பண்ணிக்கொள்ளுங்க.